வெரி குட் ஈவினிங் ஆல். வெல்கம் டு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர். ஸோ எல்லாரும் போன வாரம் எக்ஸாம் எழுதி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஜிஎஸ் பேப்பர் 1 நல்லா எழுதியிருப்பீங்க. சிசாட் பார்டர்ல 35 கொஸ்டின்ஸ் போட்டுட்டு ஆன்சர் கீ பரபரப்பா இருப்பீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சிசாட் ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு ஈஸியா பண்ணிட்டு, ஜிஎஸ் சரியா எழுதல அப்படின்ற மாரி இருப்பீங்க. ஸோ வாட் எவர் மே பி த சிச்சுவேஷன், ஜஸ்ட் காமா ரிலாக்ஸா உட்கார்ந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத மட்டும் தெளிவா யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்ப பண்ண மிஸ்டேக்ஸ எது ரிப்பீட் பண்ணக்கூடாது? எங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்படின்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயருக்குள்ள கால் எடுத்து வைங்க. ஓகேங்களா? ஸோ பிரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆயிடும் மேம். நான் மெயின்ஸ்க்கு பிரிப்பேர் ஆகுறேன்னு சொல்ற எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். ஓகேவா? ஸோ ரைட்டிங் பிராக்டிஸ் எல்லாரும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. பிளஸ் அதுக்காக உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்னவோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2024 உடைய சிசாட் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாம ரிமைனிங் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ தட் நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ எப்படி இருந்துச்சு இந்த டைம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓரளவு மாடரேட்டா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் கம்பேரேட்டிவ்லி 2023 கம்பேர் பண்றப்போ, சிசாட் வந்து கொஞ்சம் நார்மலா, ஸ்டேபிள் ஸ்டேட்டா எல்லாமே ஈஸியா கெஸ் பண்ணி ஆன்சர் போடுற மாரி ஒரு 10 டூ 15 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த நம்ம ஈஸி பாசிபிலிட்டி கொஸ்டின்ஸ் அந்த கட் ஆஃப்குள்ள வரணும், குவாலிஃபையிங்குள்ள வரணும் அப்படி ஒரு 35 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அத சூஸ் பண்ணுங்க சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 35 கொஸ்டின் சூஸ் பண்றதுல கண்டிப்பா எல்லாருக்கும் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். மத்தபடி அத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எனஃப் டைம் இருந்திருக்கும். அத சால்வ் பண்ண. பட் அத சூஸ் பண்றதுல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நமக்கு டைம்ஸ் இருந்திருக்காது. பிகாஸ் இந்த டைம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸிலாம் இல்ல. மாடரேட் டூ அந்த லெவல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால மேத்ஸ பொறுத்தவரைக்கும் குவான்ட்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்து எல்லா பாசிபிலிட்டீஸையுமே அனலைஸ் பண்ணி, திங்க் பண்ணி ஆப்ஷன்ஸ் போட்டிருந்தோம். ஈஸியாவே சரிங்களா? வாங்க நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் இந்த ஆர்டர்ல இல்ல. ஸோ நம்ம ஈஸியான ஆர்டருக்கு ஏத்த மாரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இஃப் இன் a certain code ABCD is written as 24 and EFGH is written as 1680 then how is IJKL written அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ ABCD லாஸ்ட்டா நம்ம பார்த்தோம் ஆல்பா நியூமெரிக் சீரியஸ். அதுல என்ன பார்த்திருந்தோம்? Aக்கு 1 கோட், B2 சிக்கு 3, டிக்கு 4 அப்படின்னு ஆர்டர் பார்த்திருந்தோம். நமக்கு என்ன குடுத்திருக்காங்க? ABCDக்கு 24 அப்படின்னு குடுத்திருக்காங்க. 4 3s are 12, 12 into 2 24 இல்லையா? ஸோ எல்லாமே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க EFGH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ EFGH உடைய கோட் வேல்யூஸ் என்னது? டிக்கு 4 அப்படின்னா ஈக்கு 5 6 7 8. ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 5 6 30, 7 8 56. ஸோ 56 into 3 18, 1680 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இவங்களும் அதே கோட் தான் கொடுத்துருக்காங்க 1680. How is IJKL is written அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ IJKL உடைய கோட் வேல்யூஸ் என்ன? ஹெச்சுக்கு 8 அப்படின்னா I 9 10 11 12 இதுதான் நம்மளுடைய கோட் வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிரும். சரியா? 12 into 11 என்னது? 132. ஸோ 132 into 10 0. ஸோ 132 into 9 18, 127, 128 remaining 2. ஸோ 11 880. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. Next பாருங்க. If in a certain code pot is written as A top and trap is written as A part, then how is arena written in the code அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? pot. இத தான் எப்படி எழுதிருக்காங்க? A top. அதாவது இத ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. ரிவர்ஸ்ல எழுதுனா TOP ன்னு இருக்கும். அதுல A வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. trap அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ trap ரிவர்ஸ்ல எழுதுனா என்ன வரும்? PART பார்ட்னு வரும். அதோட கூட நமக்கு A சேர்த்திருக்காங்க. ஸோ அப்பார்ட் அப்படின்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் ஹவ் இஸ் அரீனா ரிட்டன் இன் தட் கோட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அரீனா எப்படி எழுதலாம்? இதை நம்ம ரிவர்ஸில் எழுதுனா என்ன வரும்? ANERA. ஸோ நமக்கு இங்கே பிஃபோரா A சேர்த்துக்கணும். ஸோ A ஆனரா. எந்த ஆப்ஷனில் இருக்கு பாருங்க? A ஆனரா ஆப்ஷன் D. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு AB இங்கே டேஷஸ் இருக்கு. ஸோ இங்கே இருக்கு. டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ டோட்டலாக 10 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கணும் அப்படின்னா 4x5 ஒன்று 4 டைம்ஸாக பிரிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா 5 டைம்ஸாக பிரிச்சுட்டு ஏதாவது சீக்வென்ஸாக நமக்கு இதுக்குள்ள காமனாக ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ணணும். இங்கே பாருங்க. இங்கே A இருக்கு, இங்கே BCD. ஸோ இங்கே BCD அந்த மாதிரி இருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை D இருக்குன்னு பாருங்க. 1 2 3 டைம்ஸ் D இருக்கு. இங்கே 4 டைம்ஸ் D இருக்கு. ஓகேவா? அப்போ 5 டைம்ஸ்
4 டைம்ஸ் டி இருக்கு. ஸோ 4 4 நம்ம சீக்வன்ஸை பிரிச்சுக்கலாமா? பிரிச்சா இங்கே என்ன வரும்னு சொல்லுங்க. இங்கே பிசிடின்னு இருக்கு. ஸோ இங்கே அப்போ என்ன தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? ஏ தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஏபிசிடி. நெக்ஸ்ட் இதில் என்னது? ஏ. இங்கே அடுத்து பி 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏபிபிசிடி. ஸோ இங்கே ஏபி. அப்போ இங்கே என்னது? சி 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஸோ சிடி. அடுத்து இங்கே பாருங்க ஏபிசி. இங்கே என்ன ஆகுது? சி 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இங்கே என்ன ரிப்பீட் ஆகும்? டி 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ நமக்கு கேப்ல என்ன ஃபில் ஆயிருக்கு? ஏஏசிடி தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஏஏசிடி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் ஆர் தேர் அட் த எண்ட் ஆஃப் த இன்டிஜர் அப்டைன்ட் இன் த ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. என்னது அது? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கீழே இருக்கு. 1ல இருந்து 25 வரைக்கும் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு இங்கே பவரில் என்ன இருக்கு? 1 cross 2 2. ஸோ இங்கே 2 square 4. ஐ மீன் 2 cross 2 4. இங்கே 3 cross 2 6ன்னு பவரில் இருக்கு. இங்கே 4. ஸோ 4 cross 2 8ன்னு பவரில் இருக்கு. இங்கே 25 cross 2 50 அப்படின்னு பவரில் இருக்கு. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வேணும்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம் கிளாஸ்ல? நமக்கு 2 and 5 பேர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ இங்கே நம்ம 2 பேர்ஸ் எத்தனை இருக்குன்னு செக் பண்றது நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஷனாக போயிட்டே இருக்கும். ஏன்னா 2 எல்லாத்துலேயுமே இருக்கும். இங்கே 2 இருக்கும், இங்கே 4ல் 2 இருக்கும், அடுத்து 6ல் இருக்கும், 8ல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸை நம்ம எதை வச்சு லிமிட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் எத்தனை இருக்கோ அதை வச்சு நம்ம லிமிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சம்ஸ்க்கு 2 மெத்தடில் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து டீட்டெயிலாக 5 எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இங்கே 25 நம்ம எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 5 ஸ்கொயர் இங்கே 50. ஸோ இது என்னது? ஏ பவர் எம் டு த பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ m இன்ட்டு n. ஸோ 5 பவர் 100 அப்படின்னு வந்துருச்சா? ஓகேவா? ஸோ 500 இருக்கு அப்படின்னா நமக்கு ஜீரோஸ் 100 இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுல? இந்த டேர்ம்ல மட்டும். ஓகேவா? அதாவது 2 இங்கே ஏற்கனவே நிறைய இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம நிறைய போகிறதுனால அதை வச்சு லிமிட் பண்ண முடியாது. ஸோ 5 வச்சு லிமிட் பண்ண போகிறோம். இங்கே லாஸ்ட் டேர்ம்லேயே 5 பவர் 100 அப்படின்னு இருக்கு. நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். 50 55 100 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருக்கும்? 5 பவர் 5 இன்ட்டு 2 10. 5 பவர் 10 இருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு 5 பவர் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே 5 பவர் 100 அப்படின்னா நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 100 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? அதாவது மினிமம் நம்பர் ஆஃப் ஜீரோ 100 இருக்க போகுது. அது இல்லாமல் உள்ள எத்தனை நம்பர் 5 இருக்குது அப்படின்றத வேற கேல்குலேட் பண்ணணும். அப்போது நமக்கு ஆப்வியஸாக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன தான் இருக்க போகுது? கிரேட்டர் தேன் 100 தான் இருக்க போகுது. ஸோ கேல்குலேட் பண்ணாமலே நம்மளுடைய ஆன்சர் 200 தான் அப்படின்னு போட்டுடலாம். இன்கேஸ் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னா எப்படி வரும்? இங்கே 5 பவர் 10 இருக்கா? ஓகேவா? ஸோ இங்கே 5 பவர் 10. நெக்ஸ்ட் வேறு என்ன டேர்ம் வரும்? 15 வரும். 15 பவர் 30. ஸோ இங்கே என்னது? 3 cross 5 இருக்கா? ஸோ இங்கே ஒரு 5 பவர் 13 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 20 இருக்கும். 20 பவர் 14 வருமா? ஸோ இங்கே 5 cross 4. ஸோ இங்கே ஒரு 5 பவர் 40. இங்கே நம்ம 10 மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ 10 பவர் 20 இருக்கும். ஸோ இங்கே 2 cross 5. இங்கேயும் 5 பவர் 20 வரும். ஸோ 5 பவர் 20. இப்போ வரைக்கும் நம்ம 20 வரைக்கும் தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே 25 தான் அடுத்து இருக்குது. ஏன்னா 30 வராது. ஸோ இங்கே எத்தனை 5 டேர்ம்ஸ் வருது? 20 30. இங்கே 30 60. இங்கே ஒரு 100. ஸோ இங்கே ஒரு 105 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 105 இருக்குது. டோட்டலாக நமக்கு எத்தனை 5 டேர்ம்ஸ் இருக்குது? 205 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்னது? 200. நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதை வச்சு நம்ம லிமிட் பண்ணுவோம்னு சொன்னோம்? 5 பேரை வச்சு லிமிட் பண்ணுவோம்னு சொன்னோம். நமக்கு 2 பேர் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். எல்லாத்துலேயுமே நமக்கு 2 இருக்கும். ஸோ அதனால நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனைன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நம்ம எதை வச்சு லிமிட் பண்ணுவோம்? ஸ்மாலஸ்ட் மினிமமாக எத்தனை 2 இருக்குது எத்தனை 5 இருக்குன்னு தானே கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே எனக்கு 5 தான் மினிமமாக இருக்க போகுது இந்த சீக்வென்ஸில். ஸோ நான் எத்தனை நம்பர் ஆஃப் 5 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் 5 டேர்ம்ஸ் இருக்குது? இங்கே மட்டும் எனக்கு 5 டேர்ம்ஸ் 100 இருக்குது. இங்கே எனக்கு எல்லாத்தையும் சேர்த்தா 5 டேர்ம்ஸ் எத்தனை வருது? 100 வருது. ஸோ டோட்டலாக எனக்கு 205 டேர்ம்ஸ் இருக்குது. 205 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு 2 ஆல்ரெடி 100 இருக்கும். ஸோ பேர் ஆஃப் 2 and 5 தான் எத்தனைன்னு தெரியணும். ஸோ எனக்கு 200 ஜீரோஸ் இருக்க போகுது. கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரைட் மோஸ்ட் டிஜிட் ப்ரிசீடிங் த ஜீரோஸ் இன் த வேல்யூ ஆஃப் 30 30? இது என்னது? யூனிட் டிஜிட் தான். பட் ஆனால் என்ன கேட்குறாங்க? ஜீரோ இல்லாமல் எனக்கு யூனிட் டிஜிட்டில் என்ன வரும் அதுதான் கேட்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸில் பார்த்தது தான். ஸோ 30 பவர் 30யா? ஸோ 30யை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 3 into
10 அப்படின்னு வரும். ஸோ டு த பவர் 30. இது எப்படி எழுதலாம்? 3 power 30 into 10 power 30. ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு 0 டேர்மாக தான் இருக்க போகுது. இப்போ எனக்கு 3 power 30யோடைய யூனிட் டிஜிட் என்னன்னு தெரிஞ்சால் அதுதான் எனக்கு இங்கே எல்லாம் 0க்கு அப்புறமா இங்கே வரப்போகிற எனக்கு நான் ஜீரோ டிஜிட். ஓகேவா? ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுவோம்? இது டிவைடட் பை 4 பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போமா? ஸோ 30/4 நமக்கு 2 அப்படின்னு ரிமைண்டர் வரும். ஸோ 3 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுவோம்? சைக்ளிசிட்டி ரூல் படி பார்ப்போம். சைக்ளிசிட்டி ரூல் படி நமக்கு என்னது? 3 power 1னா 3, 3 ஸ்கொயர்னா 9, 3 power 3னா நமக்கு யூனிட் டிஜிட்ல 7ன்னு இருக்கும். இங்கே நமக்கு 3 ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஸோ என்னுடைய டிஜிட் என்னவா இருக்க போகுது? 9ஆ இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது என்ன மேம் சைக்ளிசிட்டி ரூல் அப்படின்லாம் புரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தின சிசாட் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 222 to the power 333 plus 333 to the power 222 is divisible by which of the following numbers? இதையும் அதை மாதிரி நம்ம ரெண்டு விதமாக டீட்டெயிலாக பண்ணலாம். அதாவது இங்கே 100 greater than 100, ஸோ அதனால 200 அப்படியே ஆப்ஷன் டிக் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி இங்கேயும் நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே நமக்கு டீட்டெயில்டாக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? 222 இங்கே 333 இருக்கு. ஸோ நம்ம 111 காமனாக எடுத்துடலாமா? ஸோ 111 ஏதோ ஒரு பவர் அதை காமனாக எடுத்துட்டா உள்ள நமக்கு என்ன வந்துடும்? 2 power something ப்ளஸ் இங்கே 3 power something அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 111 நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி பிரித்து எழுதலாம்? 111 37 into 3யா? ஸோ 37 into 3னா நமக்கு 111 வரப்போகுது. ஸோ 37 3. அப்போது 111 is divisible by 37 and 3. So it is divisible by 37 and 3. இந்த 111 நமக்கு 2ஆல divisible ஆகாது. So but not 2 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இது என்ன நம்பர்? 222ன்றது ஈவன் நம்பரா? ஸோ ஈவன் நம்பர் பவரில் என்ன வந்தாலும் நமக்கு என்ன தான் வரும்? ஈவன் தான் வரும். ஸோ ப்ளஸ் இங்கே 333ன்றது எனக்கு என்ன நம்பர்? ஆட் நம்பர். ஆட் நம்பர் பவரில் என்ன வந்தாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுது? ஆட் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஈவன் ப்ளஸ் ஆட் எனக்கு என்ன வரும்? ஃபைனலா ஆட் நம்பர் தானே வரும். ஓகே? ஸோ ஆட் நம்பர் எனக்கு டிவிசிபிள் பை 2வாக இருக்காது. ஸோ நாட் டிவிசிபிள் பை 2ன்றது இந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி அப்படின்னு டிக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விதத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணி டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் 5x 4x 3x 2x 1 star is chosen from plus minus multiplication each at most 2 times. What is the smallest non-negative value of the expression அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான்-நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூனா என்னது? -1 -2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸ்மாலஸ்ட் நான்-நெகட்டிவ் என்னது நமக்கு தெரிஞ்சது? பாசிட்டிவ் வேல்யூனா 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் நியூட்ரலாக நமக்கு இருக்கிறது 0. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் நான்-நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 5 4 3 2 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? இந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷனை மாற்றி மாற்றி போடலாம். ஆனால் எனக்கு ஸ்மாலஸ்ட் நான் நெகட்டிவ் நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அட்மோஸ்ட் 2 times அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு 0 வர்ற மாதிரி நான் ப்ளஸ்ஸு மைனஸை ஆல்டர்னேட்டாக போட போகிறேன். எனக்கு இங்கே என்ன வரும்? 5 2 7ன்னு வருமா? 4 3 7ன்னு வருமா? ஸோ 0 வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இங்கே மைனஸ் மைனஸ் அப்படின்னு போட்டால் இங்கே என்ன வந்துடும்? எனக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ இங்கே எனக்கு -7 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கும், இங்கே எனக்கு ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ 5 + 2 7. ஸோ +7 அப்படின்னு கிடச்சிடுமா? அப்போ மிச்சம் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மல்டிப்ளிகேஷன் தான். அதை இங்கே போட்டுடலாம். மல்டிப்ளை பண்ணாதான் இங்கே நமக்கு என்ன வரும்? 2 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அதனால மல்டிப்ளிகேஷன் போட்டுடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வந்துரும்னு சொல்லுங்கள்? இங்கே 5 இங்கே இது +7 -7. ஸோ 0 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? 0 வரணும்னு வச்சு நம்ம எல்லா எக்ஸ்பிரஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். இன்கேஸ் சம்டைம்ஸ் நமக்கு 0 வராமல் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் இதுவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இங்கே கொடுத்த எக்ஸ்பிரஷனில் நம்ம 0ன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்படியே நமக்கு 0வே வந்துருச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் கட்ஸ் ரெக்வயர்ட் டு கட் அ கியூப் இன்ட்டு 64 ஐடென்டிக்கல் பீசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம கியூப் அண்ட் டைசஸில் பார்க்கல, பட் ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான். நமக்கு என்னது 64 பீசஸ் வேணும் அப்படின்னா என்னது? நமக்கு 4 கியூபா? ஸோ நமக்கு இங்கே என்ன வரணும்? 4. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? 3 கட் பண்ணுவோமா? ஓகேவா? ஸோ 3 கட் பண்ணுவோம்.
இங்கே என்ன பண்ணுவோம், இங்கேயும் நம்ம 3 கட் பண்ணுவோம். அப்போ இங்கே நமக்கு டோட்டலாக எத்தனை cubical boxes வந்துடும், 4 cross 4, ஸோ 16 cubes வந்துருமா. ஸோ சின்ன சின்ன cubes 16 வந்துடும். இப்போ நம்ம எந்த வைஸ் கட் பண்ணியிருக்கோம், லென்த் வைஸ் கட் பண்ணிட்டோம், பிரெத் வைஸ் கட் பண்ணிட்டோம். இங்கே லென்த் வைஸ் 3 டைம்ஸ் கட் பண்ணியிருக்கோமா, 3 டைம்ஸ், இந்த 3 டைம்ஸ் 1 2 3 டைம்ஸ் கட் பண்ணியிருக்கோம். பிரெத் வைஸ் 3 டைம்ஸ் கட் பண்ணியிருக்கோம். அப்போ சிமிலராக நமக்கு ஹைட் வைஸ் இருக்குமா, ஸோ இந்த ஹைட் வைஸ் 3 டைம்ஸ் கட் பண்ணணுமா, ஓகேவா. ஸோ ஹைட் வைஸ் 3 டைம்ஸ் கட் பண்ணால் நமக்கு டோட்டலாக 64 ஐடென்டிக்கல் பீசஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கிடச்சிடும். ஸோ 3 + 3 + 3 டோட்டலாக எத்தனை கட், 9 கட்ஸ். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த சம்மில் அப்படின்னா, அவசரப்பட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, 3 கட்ஸுன்றத நடுவில் 3 கட்ஸ் தான் அப்படின்றத மறந்துட்டு 4 கட்ஸ்ன்னு போட்டிருப்பீங்க. ஸோ 4 + 4 + 4 12ன்னு சொல்லி ஒரு சில பேர் மேபி தவறுதலாக போட்டிருந்துருக்கலாம் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸில், ஓகேவா. பட் கரெக்டான ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்க, 421 and 427 when divided by the same number leave the same remainder 1. How many numbers can be used as a divisor in order to get the same remainder 1? ஸோ இது ஒன்றும் இல்லை, LCM HCFல இந்த சம் பார்த்தது தான். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, leaves the same remainder 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது HCF தான் வந்து நமக்கான ஆன்சர். used to get how many divisors தான் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ 421 427 இதில் எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வரப்போகுது. அப்போது என்னுடைய ஆன்சர் என்னது, 420 426ன்னு வருமா, ஓகேவா. ஸோ இது இப்போ எந்த டேபிளில் நம்ம போடலாம், 2ல் போடலாமா. 2ல் போட்டால் இங்கே என்ன வரும், 210, இங்கே 2 1 3ன்னு வந்துருமா. இதுக்கப்புறம் இது எந்த டேபிளில் போகும், 3 டேபிளில் போடலாமா. ஸோ 3 டேபிளில் போனால் நமக்கு 70, இங்கே 71. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு காமன் 70 71க்கு எதுவுமே இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் என்னெல்லாம் இருக்கலாம், நமக்கு 1ஆக இருக்கலாம், அப்படி இல்லைனா 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், அப்படி இல்லைனா என்னவா இருக்கும், இது ரெண்டத்தையும் சேர்த்தா 6 டேபிளா, ஸோ அதுவாகவும் இருக்கலாம், சரியா. ஸோ நமக்கு டோட்டல் டிவைசஸ் எத்தனைன்னு தான் கேட்குறாங்க, ரிமைண்டர் 1 வர்ற மாதிரி. எத்தனை டிவைசஸ், 1 எப்பயுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஸோ 2 3 6 அப்படின்னு டோட்டலாக நமக்கு 3 டிவைசஸ் இருக்குது, ஓகேவா. கிளியரா. அடுத்த சம் போலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, a can X contains 399 liters of petrol and Y contains 532 liters of diesel, ஓகேவா. They are to be bottled in bottles of equal sizes so that whole of the petrol and diesel would be separately bottled. The bottle capacity in terms of liters is an integer அப்படின்னு சொல்லிட்டு how many different bottle sizes possible அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டு கெப்பாசிட்டியாக இருக்கிறத என்ன பண்ண போகிறாங்க, பாட்டில் ஆஃப் ஈக்குவல் சைஸஸ்குள்ளே ஃபிட் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், இது ரெண்டத்தோடைய காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவோ அதுதான் இங்கே கொஸ்டினில் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தமா. ஸோ இப்போ 399 532 இருக்குது, இதுக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது 3 டேபிள்னா இது 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும், பட் இது ஆகாது. இது 2 டேபிள் ஆகும், இது 3 டேபிள் ஆகாது. ஸோ இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் மிஸ்டெலினியஸ் நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ 13 19ல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே 19ல் ட்ரை பண்ணால் என்ன வரும், 2ல் 38 ரிமைனிங் 1, ஸோ 1ன்னு கிடச்சிடும். அடுத்து இங்கே என்ன வரும், இங்கே 3ல் நமக்கு 57ன்னு வந்துடும். ஸோ 2ல் 38 ரிமைனிங் 15, ஸோ 152 வேணும் அப்படின்னா இங்கே 19 × 8ன்னு போட்டால் 152ன்னு வரும். ஸோ 21 28 காமனாக என்ன இருக்குது, 7ன்னு இருக்கா. ஸோ 7னா இங்கே 3 4. ஸோ இங்கே 3 4க்குள்ளே காமனாக எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுடைய HCF என்ன வந்துருச்சு, HCF நமக்கு 19 × 7. ஸோ டோட்டலாக நமக்கு என்னது, 19 7ம் பண்ணால் 9 7s are 63, ஸோ 6, ஸோ 7 + 6 13 133. அப்போது நமக்கு என்னென்ன பாட்டில் கெப்பாசிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணலாம், 19 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 7 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா 133ன்னு ஹோலாக யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா நமக்கு 1 எப்பயுமே ஒரு ஃபேக்டராக இருக்குமா. ஸோ 1 லிட்டர் கெப்பாசிட்டி பாட்டில் கெப்பாசிட்டியாக யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக எத்தனை டிஃப்ரெண்ட் பாட்டில் சைஸஸ் பாசிபிள், 1 2 3 4 bottle sizes possible. So option B is the correct answer. Clear? அடுத்த sum போலாமா. Next sum பாருங்க. What is the sum of the first 28 terms in the following sequence? So first 28 terms தான் உடைய sum தான் கேக்குறாங்க. First இது என்ன sequenceல கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 1 1,2 அடுத்து 1 3 2 அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 1 4 3 2 next 1 5 4 3 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 1 டேர்ம் இருக்குது, இங்கே 2, இங்கே 3 டேர்ம்ஸ், இங்கே 4 டேர்ம், இங்கே 5 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 5 இங்கே 5, ஸோ இங்கே என்ன வந்துடும்,
இது ஒரு 5, ஸோ இது ஒரு 5. ஸோ டோட்டலாக இப்போது 15 டேர்ம்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 13 டேர்ம்ஸ் எழுதணுமா? அப்போ இங்கே ஒரு 6 டேர்ம், இங்கே ஒரு 7 டேர்ம் எழுதுனா நமக்கு டோட்டலாக 28 டேர்ம்ஸ் வந்துடும். அதை நம்ம சம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 6 டேர்ம்ஸ் என்னெல்லாம் வரும்? 1, 6, 5, 4, 3, 2ன்னு வந்துருமா? ஓகேவா? ஏன்னா 1, 2ன்னு இருக்கு, நடுவில் இருக்கிறது எல்லாத்தையுமே மிச்சம் எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும்? 1, 7, 6, 5, 4, 3, 2. ஸோ இதுதான் அந்த 7 டேர்ம்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. இங்கே என்ன வரும்? நமக்கு 1 ப்ளஸ் இங்கே 2 + 1 3, இங்கே 2 + 1 3, இங்கே 6 ப்ளஸ் இங்கே 2 + 1 3, இங்கே 6, 6 + 4 10, ப்ளஸ் இங்கே என்ன வரும்? இங்கே 5, இங்கே 5, இங்கே 5, ஸோ 15 அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ இங்கே 15 ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு 6 மட்டும் இருக்குமா? ஸோ 21. இங்கே என்ன இருக்கு? 21 + 7, ஸோ இங்கே ஒரு 28 இருக்கும். ஸோ இதனுடைய சம். ஸோ இதனுடைய சம் டோட்டலாக என்ன வரும்னு சொல்லுங்கள். இங்கே 6, 3, 1, 10ன்னு ஆயிடுச்சா? இங்கே 20, ஸோ இங்கே ஒரு 15, ஸோ 35ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 28 அப்படின்னா 49ன்னு வருமா? ஸோ 35, 49னா 14, 184. ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் என்னது? 84. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person walks 100 meters straight from his house. ஸோ ஹவுஸ் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுறாரு? 100 மீட்டர் ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ், டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக் 100 மீட்டர். ஸோ லெஃப்டில் டர்ன் பண்ணுறாரு, திரும்ப 100 மீட்டர் வாக் பண்ணுறாரு. அண்ட் தென் அகெயின் டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய ரைட் வரும். இங்கே டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக் 300 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப லெஃப்டில் திரும்பி எவ்வளோ மீட்டர் நடக்கிறாரு? 300 மீட்டர் நடக்கிறாரு. தென் டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 100 மீட்டர். ஸோ இதுதான் ரைட்டில் திரும்பி 100 மீட்டர் டு ரீச் ஹிஸ் ஆஃபீஸ். ஸோ இங்கே தான் என்ன இருக்குது? அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட், இன் விச் டைரக்ஷன் டஸ் ஹி வாக் இனிஷியலி ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் if his office is exactly in the north east direction? ஸோ இந்த ஆஃபீஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நமக்கு இதுதான் நார்த் ஈஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கேருந்து இங்கே நமக்கு என்ன டைரக்ஷன் வரும்? ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? in which direction does he walk initially from his house? ஸோ இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா இனிஷியலாக ஹவுஸ்லேருந்து இந்த டைரக்ஷனில் வந்தார். இது என்ன டைரக்ஷன்? நமக்கு சவுத் டைரக்ஷன் வந்துருமா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு நார்த் ஈஸ்ட்டு. அப்போ இது நம்மளுடைய சவுத்து தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A person walks 100 meter westward, then turns left and walks 100 meter. ஸோ பர்சன் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? 100 meter westwards and then turns left and walks 100 meter. ஸோ லெஃப்ட் இதுதான், and then turns left and walks 100 meter. He then takes 225 degree. ஸோ இங்கே இருக்காரு, இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 225 degree clockwise. clockwise அப்படின்னா இந்த டைரக்ஷன் தானே. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? 225 degree. இது 180 degree, 225னா சம்வேர் இங்கே. ஓகேவா? ஸோ இங்கே இந்த டைரக்ஷனில் இப்போ டர்ன் பண்ணிட்டாங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி வாக்கிங் நவ்? இப்போ இது எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன டைரக்ஷன்? நமக்கு வெஸ்ட் டைரக்ஷனா? ஸோ இது ஈஸ்ட், இது நமக்கு நார்த்துன்னு வரும். ஸோ அப்போ இது என்ன டைரக்ஷன் நோக்கி அவங்க இப்போ நடந்துட்டு இருக்காங்க? நார்த்து ஈஸ்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. கேலண்டர் ஃபார் த இயர் 2025 இஸ் சேம் ஃபார். ஸோ இதே கொஷினுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? 2019க்கா இல்லை 2009ஆன்னு தெரில. ஸோ சேம் கொஷின் பார்த்தோம். என்ன சொன்னோம்? நம்ம நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் 7 வந்ததுக்கப்புறமா நமக்கு எந்த இயர் இருக்குமோ அந்த இயர் தான் நமக்கு சேம் கேலண்டர் ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே 2025ல் நமக்கு இது என்னது? லீப் இயரா? இல்லை. ஸோ நமக்கு ஆட் டேஸ் 1ஆ இருக்கும். ஸோ 2026ம் நமக்கு லீப் இயர் கிடையாது. ஸோ ஆட் டேஸ் 1. 2027ம் லீப் இயர் கிடையாது. ஸோ ஆட் டே 1. 2028ல் நமக்கு லீப் இயர். ஸோ ஆட் டேஸ் எனக்கு 2 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ 2029ல் எனக்கு ஆட் டேஸ் 1ன்னு இருக்கும். ஸோ இங்கே 2, 3, 4, 5, இது 6 வந்துருச்சு. ஸோ 2030ல் ஆட் டேஸ் எனக்கு 1ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட எனக்கு 7 ஆட் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் எனக்கு 2031ல் சேம் இந்த 2025 கேலண்டர் தான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் ஆட் டேஸ் நமக்கு 7 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும்? திரும்ப சேம் கேலண்டர் ரெஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Let P, Q, R and S be distinct positive integers. Let P, Q be odd
அண்ட் ஆர்எஸ்பி ஈவன். பிக்யூ நமக்கு ஆட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்எஸ் ஈவன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பி மைனஸ் ஆர். ஸோ ஆட் மைனஸ் ஈவன் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஆட் மைனஸ் ஈவன் நமக்கு என்ன தான் வரும்? ஆடு தான் வரும். ஆட் ஸ்கொயர் நமக்கு திரும்ப என்ன தான் வரப்போகுது? ஆடு தான் வரப்போகுது. இன்ட்டு கியூ இன்ட்டு எஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கியூ என்னது நமக்கு? ஆடு. எஸ் என்னது? ஈவன். ஸோ எந்த ஆடோடையும் நமக்கு ஈவனோட எது மல்டிப்ளை பண்ணாலும் ஃபைனலாக வரப்போகுது நமக்கு என்ன தான் வரப்போகுது? ஈவன் தான் வரப்போகுது. ஸோ ஈவன் அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கியூ மைனஸ் எஸ். கியூ மைனஸ் எஸ்னா ஆடு மைனஸ் ஈவன். ஆடு மைனஸ் ஈவன் ஆடு. நெக்ஸ்ட் கியூ ஸ்கொயர். ஆடு ஸ்கொயர். ஆட் டு த பவர் எதுவாக இருந்தாலும் ஆடு தான் வரப்போகுது. இன்ட்டு எஸ். எஸ்ன்றது ஈவன். ஈவனோட நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஃபைனலாக ஈவன் தான் வரும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. கியூ பிளஸ் ஆர். ஸோ ஆடு பிளஸ் ஈவன். ஆடு பிளஸ் ஈவன் நமக்கு ஃபைனலாக இங்கே ஆடு தான் வரும். ஆட் ஸ்கொயரும் நமக்கு ஆடு தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் பி பிளஸ் எஸ்ஸா. ஸோ ஆட் பிளஸ் ஈவன். திரும்ப எனக்கு என்ன தான் வரப்போகுது? ஆட் தான் வரப்போகுது. ஸோ ஆட் இன்ட்டு ஆட் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் ஆட் தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? கிளியரா? ஸோ நம்ம ஈவன் நம்பர்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஈவன் தான் வரும். 2 ஆட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆட் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுருக்கலாம். நம்ம கிளாஸில் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்? ஆடு ப்ளஸ் ஆடு என்ன வரும்? ஆடு ப்ளஸ் ஈவன் என்ன வரும்? ஈவன் ப்ளஸ் ஈவன் என்ன வரும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆட் ப்ளஸ் ஆடு நமக்கு ஈவன் வரும். ஈவன் ப்ளஸ் ஈவன் ஈவன் வரும்னு சொல்லியிருந்தோம். ஆட் ப்ளஸ் ஈவன் ஈவன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ இதே இது டிஃப்ரென்ஸும் சொல்லியிருந்தோம். ஸோ சிமிலர் ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ பிளஸ் பி மீன்ஸ் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி இஸ் ஏ மல்டிப்ளை பி, ஏ மல்டிப்ளை பி மீன்ஸ் ஏ பிளஸ் பி, ஏ டிவைடட் பை பி மீன்ஸ் ஏ பிளஸ் பி. ஓகேவா? தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்? ஸோ 100 ப்ளஸ் 30. ஸோ ப்ளஸ் எங்கே இருக்குது நமக்கு? ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ மைனஸ் பியா. ஸோ 10 மைனஸ் 30. எனக்கு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மல்டிப்ளை பை பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பை 100 மல்டிப்ளை பை 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ மல்டிப்ளை பை 50 மீன்ஸ் ஏ டிவைடட் பை பின்னு இருக்கா? ஸோ அப்போ இங்கே எனக்கு என்னது? டிவைடட் பை 50. இங்கே டிவைடட் பை 25 இருக்கு. டிவைடட் மீன்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளஸ் 25. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணியாச்சா? ஸோ சிம்பிள். அடுத்து போர்ட் மாஸ் ரூல், அவ்வளோதான். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? டிவிஷன் தான் பண்ணோம் இல்லையா? ஸோ 100 டிவைட் பை 50 2ன்னு வரும். ஸோ இந்த ஃபுல்லாக நமக்கு 2 அப்படின்னு ஆகிடும். ஸோ 30 இன்ட்டு 2 60. ஸோ 10 மைனஸ் 60 ப்ளஸ் 25. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது? அடிஷன். இது என்னது? 35வா? 35 minus 60. So minus 25. Option D. Clear? Next question பார்க்கலாமா? Next பாருங்க. A certain number of men can complete a piece of work in 6k days, where k is a natural number. By what percentage should the number of men be increased so that work can be completed in 5k days அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ certain number of men அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ மென்னு தெரியாது. ஸோ எக்ஸ் மென் எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க. 6k டேஸில் கம்ப்ளீட் ஆகுது ஒர்க் அப்படின்னு வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் என்னது நமக்கு? பை வாட் பர்சன்டேஜ் த நம்பர் ஆஃப் மென் பி இன்க்ரீஸ்ட் ஸோ தட் த ஒர்க் would be completed in 5k days அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்னது? ஒர்க் 5k டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் மென்ஸ் தேவைப்படுவாங்க அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் மென் எவ்வளோ அப்படின்றது கொஸ்டினில் கேட்டதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபார்முலா இருக்குது? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இப்போ எவ்வளோ டே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் டிவைடட் பை W1. இந்த மெத்தட் இருக்கா? ஸோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளோ டே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க டிவைடட் பை W2. ஸோ இங்கே நமக்கு ரெண்டுமே ஒர்க்கு சேம் தான். ஓகேவா? சேம் பீஸ் ஆஃப் ஒர்க். ஃபர்ஸ்ட் என்னது? எக்ஸ் மென் ஒர்க்கிங் ஃபார் 6k டேஸ். ஸோ இங்கே எனக்கு எக்ஸ் மென் ஒர்க்கிங் ஃபார் 6k டேஸ். இங்கே என்னது? எனக்கு எத்தனை மென்னு ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஃபார் 5k டேஸ். இங்கே எனக்கு கேகே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு இங்கே கொஷின் மார்க் என்ன வரும்? 6x by 5வா? ஓகேவா? ஸோ 6x by 5. ஸோ அப்போ இங்கே எனக்கு எத்தனை மென் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 6x by 5.
அப்படின்னு ஒர்க் பண்ணியிருக்காங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் மென் தான் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் மென் வந்து 6x/5 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒரிஜினலாக எனக்கு எக்ஸ் மென் தானே இருந்தாங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 100. ஸோ இங்கே என்னது 6x மைனஸ் 5x. ஸோ 6x மைனஸ் 5xனா இங்கே ஒரு 5 இருக்குமா? ஸோ இங்கே எக்ஸ் பை 5x இன்ட்டு 100. ஸோ எக்ஸ்எக்ஸ் கேன்சல், 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 20% இன்க்ரீஸ். ஓகேவா? கிளியரா? இங்கே நம்ம எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இங்கேருந்து எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு பேஸ். ஸோ அதனால இங்கே இன்க்ரீஸ் போட்டிருக்கோம். இங்கே இது ரெண்டுத்துடைய அமௌண்ட் சேஞ்ச் தான் என்னன்னு போடணும். ஸோ அதனால போட்டிருக்கோம். கிளியர் தானே? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? So next question பாருங்க, x, y and z can complete a piece of work individually in 6 hours, 8 hours and 8 hours respectively. So x ஒரு work இருக்கு, so அதை 6 hoursல complete பண்ணுறாங்க. So x by 6 1 hour work. ஓகேவா? So y உடைய work என்ன இருக்கும்? x by 8 உடைய 1 day work. Sorry 1 hour work. ஸோ டோட்டலாக 8 hours ஒர்க் பண்ணுறாங்க இசட்டும். ஸோ டோட்டலாக ஃபஸ்ட் ஹவரில் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? எக்ஸ் பை 8 ஒர்க் பண்ணுவாங்க. ஹவவர் ஒன்லி 1 person at a time can work in each hour and nobody can work for 2 consecutive hours. ஸோ 1 hourல ஒரு பர்சன் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 consecutive ஹவர்ஸ்க்கு ஸோ எக்ஸே 2 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஹவரில் எக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஹவரில் ஒய், தேர்ட் ஹவரில் இசட், அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஆல் ஆர் எங்கேஜ் டு ஃபினிஷ் த ஒர்க். வாட் இஸ் த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் தட் தே வில் டேக் டு ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் என்னன்னு ஃபஸ்ட்டு 2 hours எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு 1 hour எக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ் பை 6 ஒர்க் வந்து பர்சன்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒய் ஒர்க் பண்ணுறாங்க செகண்ட் ஹவரில் அப்படின்னா எக்ஸ் பை 8 பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக இங்கே எடுத்தால் என்ன வரும்? எல்சிஎம் இங்கே 2 3, இங்கே 2 4ன்னு வருமா? ஸோ 4x + 3x, இங்கே 7x பை 4 3s are 12, 12 into 2 24. ஸோ 7x by 24 அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து 2 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸில். நெக்ஸ்ட்டு 2 hours யார் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? நெக்ஸ்ட்டு 2 hours நமக்கு எக்ஸும் இசட்டும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ எக்ஸ் பை 6 ப்ளஸ் எக்ஸ் பை 8 திரும்ப. ஸோ நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் அமௌண்ட் 7x by 24. ஸோ டோட்டலாக எனக்கு 4 ஹவர்ஸில் எனக்கு எவ்வளோ ஒர்க்ஸ் முடிஞ்சிருச்சு? 14x by 24 பார்ட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு 4 ஹவர்ஸில். ஸோ 6 ஹவர்ஸில் எனக்கு எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கும்? 21x by 24 கம்ப்ளீட் ஆகிருக்குமா 6 ஹவர்ஸில்? ஸோ ரிமைனிங் ஒர்க் என்னது? எனக்கு என்னது? 3 by 24 தான் வந்து எனக்கு ரிமைனிங் ஒர்க். 3x by 24, அதாவது எக்ஸ் பை 8 அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து எனக்கு ரிமைனிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே எனக்கு எக்ஸ் ஒய் ஒர்க் பண்ணிட்டாங்க, இங்கே எனக்கு ஜெட் எக்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. அடுத்து எனக்கு என்ன பண்ணுவாங்க? ஒய் எக்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்ப எனக்கு என்ன வரும்? திரும்ப என்னுடைய டார்கெட் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ் தான் வந்து வருவாங்க. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் ஹவரில் எக்ஸ், செகண்ட் ஹவரில் ஒய், ஸோ தேர்ட் ஹவரில் எக்ஸ், ஃபோர்த் ஹவரில் இசட், ஸோ ஃபிஃப்த் ஹவரில் எக்ஸ், சிக்ஸ்த் ஹவரில் இசட், ஸோ செவன்த் ஹவரில் திரும்ப இப்போ யார் தான் வருவாங்க அப்படின்னா எக்ஸ் தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் 1 hourல எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவாங்க? எக்ஸ் பை 6 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நமக்கு ரிமைனிங் ஒர்க் எக்ஸ் பை 8 தான். ஸோ எக்ஸ் பை 8 பை எக்ஸ் பை 6 இன்ட்டு 1 hour இல்லையா? ஸோ 60 minutes. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே என்னது? 4, இங்கே 3 அப்படின்னு வருமா? ஸோ 3 by 4th of 60. ஸோ 3 by 4th of 60 என்ன வரும்? 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 15. ஸோ 45 minutes. ஓகேவா? ஸோ 45 minutes. 6 ஹவர்ஸில் நமக்கு 21x by 24 பார்ட் ஆஃப் ஒர்க் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். ரிமைனிங் இருக்கிற எக்ஸ் பை அமௌண்ட் ஆஃப் ஒர்க்ஸ்க்கு எக்ஸுக்கு தேவைப்படுற டைம் என்னது? 45 minutes. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. P salary is 20% lower than Q salary. ஸோ P salary என்னது? 20% lower than Qவா? ஸோ P salary is 0.8 times Q, which is 20% lower than R salary. So Q salary என்னது? 20% lower than R salary. So R விட 20% lower, so 0.8. By how much is R salary more than P salary? So R salary-யும் P salary-யும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே Qக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 0.8 R அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகேவா? ஸோ
P equal to 0.8 into 0.8 R. நமக்கு என்ன கேட்குறாங்க, ஆர் சேலரி எவ்வளோ ஜாஸ்தி அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு பி பை 0.8 வந்துருமா? ஸோ வந்தால் நமக்கு எவ்வளோ சேலரி ஜாஸ்தி அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ 0.8 இப்போ எப்படி எழுதலாம், 8/10 இன்ட்டு 8/10 எழுதிக்கலாமா? ஸோ எனக்கு 10 மேலே போயிடும். ஸோ 100/64. ஸோ 100/64 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 50, இங்கே 32, திரும்ப 2 டேபிளில் இங்கே 16, இங்கே 25. ஹவு மச் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இன்டூ 100 அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை திரும்ப நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8, இங்கே 50, இது 25, இங்கே 4. ஸோ 25 into 25 625/4. ஓகேவா? 1ல் 4 ரிமைனிங் 2, 5ல் 20 ரிமைனிங் 2, ஸோ 6ல் 24. ஓகேவா? ரிமைனிங் 1 0ன்னு வரும். ஸோ 156.25%. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஆர்ஸ் ஈக்குவல் டு 156.25p அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது என்னது, 56.25% மோர் கம்பேர்ட் டு பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A number is mistakenly divided by 4 instead of multiplying by 4. ஸோ ஒரு நம்பர் இருக்குது எக்ஸு, அதை என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, இட் மஸ்ட் பி மல்டிப்ளைட் பை 4. ஸோ 4xன்னு வரணும். பட் என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக்கன்லி டிவைடட் பை 4 பண்ணிட்டாங்க. ஓகேவா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் த ரிசல்ட் டியூ டு திஸ் மிஸ்டேக்? பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னது, நமக்கு அமௌண்ட் சேஞ்ச் என்னென்னு எழுதுவோமா? ஸோ 4x மைனஸ் எக்ஸ் பை 4 டியூ டு திஸ் மிஸ்டேக்னால நமக்கு என்னது, பட் ஒரிஜினலாக நமக்கு என்ன இருந்திருக்கணும், 4x தான் இருந்திருக்கணும். ஸோ 4x இன்ட்டு 100. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 16x மைனஸ் எக்ஸ்ன்னு வருமா? ஸோ 15x பை 4 டிவைடட் பை 4x. ஸோ xx கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டால் நமக்கு என்ன வரும், 15/16 இன்ட்டு 100 அப்படின்னு கிடச்சிடுமா? ஸோ 2 டேபிளில் 8, 50, இது 25, இது 4. ஸோ 15 இன்ட்டு 25 என்ன வரும், 250. அதுக்கப்புறம் 25 இன்ட்டு 5 போடுவோமா? ஸோ 25 இன்ட்டு 5 125. ஸோ 375ன்னு வரும். ஸோ 375/4. 9ல் 36 ரிமைனிங் 1. ஸோ 3ல் 12 ரிமைனிங் 3 0. ஸோ 7 5. 93.75%. What is the percentage change in the result? 93.75%. கிளியரா? ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கீழே நமக்கு எதை பேஸாக எடுத்துக்கணுன்றது தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ பர்சன்டேஜ்லேருந்து நமக்கு ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 32/5 + 2/27 இஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 32ன்றது நமக்கு என்னது, ஈவன். ஸோ ஈவன் பவர் என்னவாக இருந்தாலும் எனக்கு ஈவனாக தான் வரப்போகுது. ப்ளஸ் 2/27 இதுவும் எனக்கு ஈவனாக தான் வரப்போகுது. ஸோ ஈவன் ப்ளஸ் ஈவன் எனக்கு ஃபைனலாக வரப்போகிறதும் ஈவன் நம்பர் தான். ஓகேவா? ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா இங்கே என்னது, டிவிசிபிள் பை 3 7 10 11ன்னு இருக்குது. ஸோ இதை ஈவன் நம்பர் தான், பட் ஆனால் 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா 7ஆல் டிவிசிபிள் ஆகுமான்றதை சொல்ல முடியாது. ஸோ ஃபுல்லாக தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே 32 நம்ம எப்படி எழுதலாம், 2/5ன்னு எழுதலாமா? 2/5ன்னு எழுதுனா 32 வந்துடும் தானே, கிளியர் தானே? ஓகேவா? ஸோ 2/5. ஸோ 2/5 ப்ளஸ் 2/27. இங்கே என்ன ஆகிடும், 2/25ன்னு ஆகிடுமா? ஸோ இங்கே 2/25 காமனாக எடுத்துட்டா எனக்கு இங்கே என்ன இருக்கும், 1 + 2/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே எனக்கு என்ன வரும், 5 அப்படின்னு வந்துடும். ஸோ 5 × 2/25. ஸோ 5 × 2/25. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம், எத்தனை பேர் ஆஃப் 2 and 5 இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம். இங்கே எனக்கு ஒரு பேர் இருக்கா, 5 × 2 × 2/24ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இட் இஸ் டிவிசிபிள் பை 10. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. On January 1st, 2023, a person saved ₹1. On January 2nd, he saved 2 more than that on the previous day.
On third, he said 2 more than that on the previous day and so on. At the end of which date was his total savings a perfect square as well as a perfect cube அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜான்வரி 1st அவருடைய சேவிங்ஸ் எவ்வளோ 1 ரூபி. ஸோ ஜான்வரி 2nd அவருடைய சேவிங்ஸ் 3 rupees. ஜான்வரி 3rd அவருடைய சேவிங்ஸ் 5 rupees. ஜான்வரி 4th அவருடைய சேவிங்ஸ் 7 rupees. ஸோ 2 more than previous year வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, at the end of which date his savings will be perfect square இல்லைனா perfect cube. ஸோ இப்போ நமக்கு ஸ்கொயரும் க்யூபும் வர்ற ஒரே டேர்ம் அந்த நம்பர் என்னன்றது கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய டாஸ்காக இருக்கும். ஸோ நமக்கு என்ன வரும், இதே இது இப்போது எனக்கு ஜான்வரி 5th எனக்கு என்ன ஆகும், இந்த டேர்ம் 9 அப்படின்னு ஆகும். சரியா? ஸோ டோட்டல் சேவிங்ஸ் தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்தும் போகலாம், இல்லை நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பர்ஃபெக்ட் கியூப் வரக்கூடிய நம்பரை கெஸ் பண்ணிட்டும் போகலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறோன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு 7th ஜான் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 6th 7th ஓகேவா? இங்கே எனக்கு 11 rupees இருக்கும், இங்கே எனக்கு 13 rupees இருக்கும். ஸோ இங்கே 11 + 9 20, இங்கே 13 + 7 20, ஸோ 40. இங்கே எனக்கு என்ன வந்துருச்சு 49 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ 49ன்றது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ தான். பட் இது இதனுடைய பர்ஃபெக்ட் க்யூப் வேல்யூவான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால நான் ஆப்ஷன் ஏவை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு 8th Jan 8th எனக்கு சேவிங்ஸ் என்னது 15 இருக்கும். ஸோ 49 + 15 எனக்கு என்ன கிடச்சிருச்சு 64 அப்படின்னு கிடச்சிருச்சு. 64ன்றது எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்டால் ஸ்கொயர், 8 ஸ்கொயர் 64. பர்ஃபெக்ட் க்யூபான்னு கேட்டால் 4 க்யூப் எனக்கு 64. அப்போது எனக்கு டோட்டல் சேவிங்ஸ் பர்ஃபெக்ட் க்யூபாகவும் ஸ்கொயராகவும் எப்போ கிடச்சிருச்சு 8th Janல கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இனிஷியலாகவே நம்ம அந்த டேர்ம் என்னன்னு யோசிக்கிறத விட இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை இல்லையா? ஸோ எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ளஸ் பண்ணியே வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து போயிடலாம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் % ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி மிக்ஸ்ட் வித் ஹனி ஸோ அஸ் டு கெயின் 20% பை செல்லிங் த மிக்சர் அட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஹனி. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹனி வாங்கியிருக்காங்க ஒருத்தங்க காஸ்ட் ப்ரைஸு, அதே காஸ்ட் ப்ரைஸில் செல் பண்ண போகிறாங்க. பட் ஹி நீட்ஸ் கெயின் ஆஃப் 20%. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 20% ஒரிஜினல் ஹனியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே 20% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வாட்டரை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே அடல்ட்ரேஷன், அதாவது % ஆஃப் வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுவாங்க, சேம் 20%. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் சம்லலாம் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிக்சர்ஸ் கொடுத்தா தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். இங்கே ஹனி அண்ட் வாட்டர் மட்டும் தான் ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போடக்கூடிய கொஷின் தான். நெக்ஸ்ட் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சம் எஸ் ஈக்குவல் டு x, y, z வேர் x, y and z ஆர் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ஈச் லெஸ் தேன் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ் இருக்குது, அது என்னது எக்ஸ், ஒய், இசட் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 2, 3, 5, 7. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இங்கே நமக்கு எஸ் உடைய வேல்யூ என்னெல்லாம் வரலாம், ஆர் டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ஈச் லெஸ் தேன் 10. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் வரலாம், 2, 3, 5 இல்லை 3, 5, 7, அப்படி இல்லைனா 2, 3, 7 அல்லது 2, 3, 5, 2, 3, 7, 2, 7, 5. ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு இங்கே என்ன வரும் 10, இங்கே என்ன வரும் 15, ஸோ இங்கே 12, இங்கே 9, இங்கே 14. ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இந்த 4 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம், 2, 3, 5 ஒரு பேர் சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 5 விட்டுட்டு 2, 3, 7 சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 3 விட்டுட்டு 2, 5, 7 ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டோமா. அடுத்து 7 விட்டுட்டு 2, 3, 5 3 சான்ஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3, 5, 7 அப்படின்னு ஒரே ஆப்ஷன் சூஸ் பண்ணி எழுதிட்டோம். ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் தான் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வேறு எந்த பாசிபிலிட்டிஸும் இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க, யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் கேன் பி 0. ஸோ இங்கே யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் கேன் பி 0. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஓகே. யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் கேன் பி 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு எங்கேயாவது யூனிட் டிஜிட் 9 வந்திருக்கா, இல்லை இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். யூனிட் டிஜிட் ஆஃப் எஸ் கேன் பி 5. யா, இங்கே வந்திருக்கு, ஸோ இட் கேன் பி 5. ஸோ இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட்
நமக்கு 9 வர்ற மாதிரி வேறு ஏதாவது ஸ்டேட் நம்ம மிஸ் பண்ணியிருக்குமான்றத இன்னொரு டைம் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 3, 5, 7ல் நமக்கு 10, 15 தான் வந்துச்சு. ஸோ 15, ஸோ டோட்டலாகவே நமக்கு ஆட் பண்ணால் என்ன வரும்? 2, 3, 5, 7, இங்கே 10, இங்கே 17. ஸோ டோட்டலாகவே நமக்கு 17 தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 19 வரவே வராது. இவங்க அங்கே சொன்ன மாதிரி 9 வரணும் அப்படின்னா நமக்கு என்ன தான் வரணும்? 7 + 2 9 வரும், 3 + 2 6ன்னு வரும். ஸோ 5 + 7னாலும் நமக்கு 13 தான் வரும். ஸோ 9 வர்றதுக்கான நமக்கு சான்சஸே கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஒன்லி 1 and 3 தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நமக்கு 1, 2, 3 ஆப்ஷன்ஸும் இருக்கிறதுனால இன்னொரு டைம் இங்கே நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சம் நமக்கு எஸ் ஏதாவது 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 2 persons P and Q enter into a business. P puts 14,000 more than Q, but P has invested for 8 months and Q has invested for 10 months. If P's share is 400 more than Q's share out of the profit of 2,000, what is the capital contributed by P அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? PQ அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? Pன்றவங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ன்ற அமௌண்ட் போடுறாங்க. ஓகேவா? P puts 14,000 more than Q. அப்போ Q உடைய அமௌண்ட் என்னவா இருக்கும்? 14,000 கம்மியா? ஸோ எக்ஸ் மைனஸ் 14ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் தான் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால எக்ஸ் மைனஸ் 14 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் P எத்தனை மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 8 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. Q எத்தனை மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 10 மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுதான் என்னது? P உடைய இன்வெஸ்ட்மெண்ட், இது Q உடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? ப்ராஃபிட் 2000 வந்திருக்கு. அதில் P உடைய ப்ராஃபிட் என்னவா இருக்குது? 400 மோராக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2000 400 மோராக இருக்குது அப்படின்னா எப்படி பிரிச்சுக்கலாம்? ஈக்குவல் ஷேர்னா 800 800ன்னு வச்சுக்கலாமா? 800 800னா 1600 தான் வரும். ரிமைனிங் 400 இருக்குது. அதுதான் வந்து Pக்கு ஜாஸ்தியாக வாங்குறாங்க. ஸோ இவங்க தான் அந்த P. ஸோ P உடைய ப்ராஃபிட் என்னது? 1200. Q உடைய ப்ராஃபிட் 800. ஸோ இவங்களுடைய ரேஷியோ என்ன வரும் நமக்கு? 3:2. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ என்னது? P:Q உடைய ப்ராஃபிட் ரேஷியோ என்னது? 3:Q. 3:2. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஃபிட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும்? இந்த ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு P உடைய Q உடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ P:Q உடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது? 8x இங்கே என்னது? 10x minus 140 அப்படின்னு வரும். ஓகேவா? டிவைடட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ தான் நமக்கு ரேஷியோ ஃபார்மேட்டில் வரும். ஓகே. விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? இங்கே ஒரு டிவைடட் பை 3/2 அப்படின்னு வந்துருமா? ஓகே. ஸோ இந்த டி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ நமக்கு என்ன வரும்? 8x டிவைடட் பை 10x minus 140 இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு வரும். ஓகே. ஸோ இதை இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 16x இஸ் ஈக்குவல் டு 30x மைனஸ் இங்கே 12 1, ஸோ 420. ஓகேவா? ஸோ இது எந்த டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம்? வேறு ஏதாவது டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இல்லை இந்த 16 நம்ம இங்கே கொண்டு போகிறோன்னு வைங்களேன். நமக்கு என்ன வந்துடும்? 14x. இந்த 420 இங்கே வந்துருச்சுன்னா 420. ஓகேவா? ஸோ இதை நம்ம 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 60, திரும்ப இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 30. ஸோ எக்ஸோடைய வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? 30 கிடச்சிருச்சு. 30னா இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸை தான் நம்ம 2 டிஜிட்டில் வந்து பிரிச்சிருந்தோமா? இப்போ நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை P தான் கேட்குறாங்க. P உடைய கேபிட்டல் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் இருக்குது. ஸோ 30,000 அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கிளியரா? ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இங்கே 400ன்னு சொன்னாங்களா? ஸோ அதை வச்சு ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In an examination, 80% of students passed in English, 70% of students passed in Hindi, and 15% failed in both the subjects. What is the percentage of student who failed in only one subject? ஸோ இது வந்து வென் டயக்ராம் கொஷின். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இங்கிலீஷு ஹிந்தி அப்படின்னு 2 சப்ஜெக்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 2 சர்க்கிள் போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? 80% பாஸ்ட் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் 80% பாஸ் ஆகிட்டாங்க. 70% பாஸ்ட் இன் ஹிந்தி. ஸோ 70% பாஸ்ட் இன் ஹிந்தி. 15% ஃபெயில்ட் இன்
both the subjects. Okay, so 15% என்ன பண்ணிட்டாங்க, failed in both the subjects. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எனக்கு 80% பாஸ்ட் அப்படின்னா எத்தனை பேர் ஃபெயில்டு? 20% ஃபெயில்டா? ஸோ 20% ஃபெயில்டு. இங்கே எனக்கு ஹிந்தியில் 70% பாஸ்ட் அப்படின்னா எத்தனை பேர் ஃபெயிலு? 30% ஃபெயில்டு. இங்கே எனக்கு போத் ஃபெயில்டு தான் என்ன கொடுத்துட்டாங்க? 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 20%ல் 15% இங்கே காமனாக ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இங்கே என்னது எனக்கு 5% இருக்குமா? ஸோ இங்கே எனக்கு 30% ஹிந்தியில் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதில் 15% இங்கே இருக்காங்க. அப்போ ஹிந்தியில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எனக்கு 15% இருப்பாங்களா? கிளியரா? ஸோ வாட் இஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் ஹூ ஃபெயில்ட் இன் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்? ஸோ ஒன் சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க என்னது? இந்த 5% ப்ளஸ் இந்த 15%. ஸோ டோட்டலாக 20% ஒன்லி ஒன் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபாதர் said to his son, "10 years back I was as old as you are now. My present age is 4 times as your age 10 years back. If the sum of the present age of the father and the son is 130, what is the difference of their ages?" ஸோ இதில் 2 இயர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. என்ன பேசுகிறாங்க? n years ago present age. ஓகேவா? ஸோ இது 2 பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபாதர் said to his son, 2 பேர் இருக்காங்க. ஃபாதர், சன். n years back I was as old as you are now. ஸோ ப்ரெசண்ட்டில் சன்னுடைய ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? n years back as old as ப்ரெசன்ட் ஏஜ்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இங்கே எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், மை ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 4 times யுவர் ஏஜ் n years back. ஸோ அப்போது இங்கே n years ago ஃபாதரோட ஏஜ் எக்ஸு. அப்போ இங்கே சன்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும்? எக்ஸ் மைனஸ் என்ன இருக்குமா? ஓகேவா? இப்போ இங்கே ப்ரெசன்டேஜில் ஃபாதரோட ஏஜ் என்ன இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் என்ன இருக்கும். ஸோ இது இருக்கட்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க? மை ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 4 times யுவர் ஏஜ் n years பேக். ப்ரெசன்ட் ஏஜ் எதோட ஈக்குவேட் பண்ணுறாங்க? 4 times யுவர் ஏஜ் n years பேக். யுவர் ஏஜ் n years பேக். ஸோ 4 times எக்ஸ் மைனஸ் என் அப்படின்னு ஒரு புது கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு எக்ஸுக்கும் என்னுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி வரும்? எக்ஸ் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 4n வந்துருமா? ஓகேவா? ஸோ இந்த எக்ஸை நான் இங்கே கொண்டு வந்தால் 4x மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? 3x. ஓகே, சாரி, இங்கே மைனஸில் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் 4n. இதை நான் இங்கே கொண்டு வந்தால் இங்கே என்ன ஆகிடும்? ப்ளஸ் என்னன்னு ஆகிடும். ஸோ 5n. அப்போ எனக்கு என்ன கிடச்சிடும்? 3x பை 5ன்னு வரும். இல்லை எனக்கு எக்ஸ் வேணும்னா என்ன வரும்? 5n பை 3ன்னு வரும். ஓகே, ஒரு ரிலேஷன் வந்துருச்சு. அடுத்து, இஃப் சம் ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த சன் இஸ் 130. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் 130 அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் என் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 130 சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தேர் ஏஜஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் என் மைனஸ் எக்ஸ் என்ன, அதுதான் நம்மளுடைய கொஷின். அதாவது என்ன அதுதான் இப்போ நமக்கு கொஷினாக இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும்? 2x ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு 130 வருமா? நமக்கு n தானே வேணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5n பை 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ட்வைஸ் ஆஃப் 5n பை 3 ப்ளஸ் n ஈக்குவல் டு 130. இங்கே எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன வரும்? இங்கே 10n, இங்கே ப்ளஸ் 3n divided by 3 equal to 130. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு 13n by 3 equal to 130 வரும். 13 டேபிளில் கேன்சல் பண்ணால் 10. ஸோ n equal to 30. நமக்கு டிஃப்ரென்ஸ் தானே கேட்டாங்க. டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு இங்கே வந்துச்சு. ஸோ n 30. டிஃப்ரென்ஸ் என்னது? 30 years. கிளியரா? ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங். 1000 liters equal to 1 meter cube, 1 metric ton equal to 1000 kg, 1 hectare equal to 10 power 4 meter square. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் தான். ஸோ என்சிஆர்டி ஃபிசிக்ஸில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Let x be a 2-digit number and y be another 2-digit number formed by interchanging the digit of x. ஸோ x வந்து ஒரு 2-digit number. ஸோ சொல்லிட்டாங்க. ஸோ x, y. y be another 2-digit number formed by interchanging of x உடைய digits. So y equal to yx. Okay. If x plus y is the greatest 2-digit number, x plus y என்னது greatest 2-digit number.
நமக்கு 3 டிஜிட் நம்பர் ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 100 தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 99. ஸோ ஈக்குவல் டு 99. தென் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்? ஸோ இதே ஃபார்மேட்டில் கிளாஸில் பார்த்துருக்கோம். இங்கே என்னது 77ன்னு போட்டு கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ நமக்கு கொஷினில் இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னா எப்படி எழுதலாம்? இது 10th பிளேஸா? ஸோ 10x + ஒய்ன்னு எழுதிக்கலாமா? இங்கே y தான் 10th பிளேஸ். ஸோ 10y + எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 10x + y + 10y + x ஈக்குவல் டு 99. ஸோ இங்கே 10x + x, ஸோ 11x, இங்கே 11yன்னு வரும். ஸோ 11 காமனாக எடுத்துடலாம். ஸோ 11 ஆஃப் x + y ஈக்குவல் டு 99. அப்போ x + y இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ நமக்கு எக்ஸுன்றது டிஜிட்டு, ஒய்ன்றது டிஜிட்டு. ஸோ எக்ஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 1 to 9 என்ன வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்லையும் நம்ம 1 to 9 என்ன வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு பாசிபிள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் எத்தனை அப்படின்ட்டு தெரியணும். நமக்கு xy 9ன்னு வரணும். அப்போ என்ன வரும்? 1,8 போடலாமா? இங்கே 1, இங்கே 8ன்னு போடலாம். அல்லது 2,7, 3,6 அல்லது 4,5 அப்படின்னு போடலாமா 9 வர்றதுக்கு? ஓகேவா? ஸோ இதையே நம்ம அடுத்து பண்ணால் என்ன வரும்? 5, 4, 6, 3, 7, 2, 8, 1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது 4 பாசிபிள் வேல்யூஸ். இங்கே ஒரு 4 பாசிபிள் வேல்யூஸ். ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்க போகுது? எக்ஸுக்கு டோட்டலாக எனக்கு 8 பாசிபிள் நம்பர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங். வெயிட் ஆஃப் 6 பாய்ஸ். ஸோ 6 பாய்ஸ் is equal to 7 girls is equal to 3 men is equal to 4 women அப்படின்னு சொல்லிட்டாங்க. If the average weight of the woman is 63 kg, what is the average weight of the boys? ஸோ இங்கே யாரை பற்றி பேசியிருக்காங்க? பாய்ஸ் அண்ட் உமன் பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் தான் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. அதாவது இந்த ஆவரேஜ் வெயிட். ஸோ 6 பாய்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய வெயிட்டு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 6b is equal to 4. உமனோடைய ஆவரேஜ் வெயிட் என்னது? 63 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இதை நம்ம என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 21. திரும்ப 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2. ஸோ பாய்ஸோடைய ஆவரேஜ் வெயிட் என்ன கிடச்சிருச்சு? 42 kg. ஸோ ஆப்ஷன் பி. கிளியரா? இது சிம்பிள் ஆவரேஜ் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் பாருங்க. how many times the hour hand and the minute hand coincides in a clock between 10 AM and 2 PM? So 10 to 11, 11 to 12, 12 to 1, 1 to 2. ஸோ இதில் நமக்கு எத்தனை டைம் கோயின்சைட் ஆகும் இதுதான் கேட்குறாங்க. ஸோ 10 to 11 அப்ராக்சிமேட்டாக 10:50 அந்த டைமில் கோயின்சைட் ஆகுமா? 1 டைம். ஸோ 11 to 12 நமக்கு எப்போ கோயின்சைட் ஆகும்? 11:55 சம்திங்கில் கோயின்சைட் ஆகும் 1 டைம். ஓகே, நெக்ஸ்ட்டு 12 to 1ல் நமக்கு கோயின்சைட் ஆகுமான்னு கேட்டால் 12 to 1ல் கோயின்சைட் ஆகாது. கரெக்டாக 12 PMக்கு ஒரு டைம் கோயின்சைட் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து 1 to 2ல் கோயின்சைட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ டோட்டலாக எத்தனை டைம் கோயின்சைட் ஆகும்? டோட்டலாக 3 டைம்ஸ் கோயின்சைட் ஆகும். கிளியரா? ஸோ இந்த கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் தெரிலனாலும் கையில் இருக்க வாட்ச் டேயில் நம்ம மூவ் பண்ணி பார்த்தா கூட நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த மினிட் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட் when the clock shows 4:25 hours அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4:25 அப்போது நமக்கு 1, 2, 3, இது 4, இது 5. ஸோ நமக்கு இப்படி தான் இருக்கும் இல்லையா? 4:25. ஆனால் எக்ஸாக்டாக நமக்கு என்னது 4ல் இருக்காது, கொஞ்சம் இந்த சைடு நமக்கு தள்ளி வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த டீவியேஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே நமக்கு ஆங்கிள் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். நமக்கு இந்த ஆங்கிள் தான் எவ்வளோன்றது கொஸ்டின் மார்க். இங்கே நமக்கு 5 மினிட்ஸ்க்கு நமக்கு இங்கே எவ்வளோ டிகிரின்னு தெரியுமா? 30 டிகிரின்னு தெரியுமா? ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு மினிட் ஹேண்டோடைய லீஸ்ட் கவுண்ட் என்னது? 1/2 டிகிரி. இங்கே நமக்கு எத்தனை வரணும்? 25 மினிட்ஸ் வரைக்கும் வரணும். ஸோ 25 அப்படின்னா நமக்கு 12.5 டிகிரி தள்ளி இருக்கும். ஸோ இது என்னது? நமக்கு 12.5 டிகிரி. ஸோ 30 - 12.5 டிகிரி என்ன வந்துடும்? 17.5ன்னு வருமா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க? மினிட் அண்ட் அவர் ஹேண்டோடைய 4:25 டைம் இருக்கிறப்போ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு 4:25 அப்போ எக்ஸாக்டாக இங்கே 4ல் இருக்கிற அவர் ஹேண்ட் 4ல் இருக்காது, கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். அதுக்கு தான் நம்ம இங்கே என்னது
லீஸ்ட் கவுண்ட் போட்டிருக்கோம். லீஸ்ட் கவுண்ட் என்னது? ½ டிகிரி பெர் மினிட்னு வருமா? ஸோ 25 மினிட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 12.5 டிகிரி தள்ளி வந்திருக்கும். ஓகே, நமக்கு இப்போ ஆங்கிள் பிட்வீன் மினிட் அண்ட் ஹவர் அண்ட் என்ன இருக்கும்? 30 டிகிரி மைனஸ் 12.5னா 17.5 டிகிரி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் யூஸ்ட் இன் நம்பரிங் அ 260 பேஜ் புக்? ஸோ 260 பேஜ் புக் இருக்கு இல்லையா? ஸோ 1லேருந்து 99 வரைக்கும் எடுத்துக்கலாம். 100லேருந்து 200. ஸோ 201 to 260 வரைக்கும் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு என்னது? நமக்கு 1லேருந்து 99னா நமக்கு 5 எங்கே இருக்கணும்? எய்தர் யூனிட் பிளேஸில் இருக்கணும், அப்படி இல்லைனா 10th பிளேஸில் இருக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே 10th பிளேஸில் இருக்கிற மாதிரி அப்படின்னா என்ன வரும்? 50 to 59 வரைக்கும் இருக்குமா? ஸோ டோட்டலாக 10 5s இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இங்கே யூனிட் டிஜிட்டில் நமக்கு 5 வேணும் அப்படின்னா என்ன வரும்? 0 to 9 இங்கே என்ன வேணால் வரலாம். அதாவது 05, 15, 25, 35, 45, 55, 65, 75, 85, 95ன்னு வரும். ஸோ 55 இங்கே வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு இங்கே என்ன கணக்கு எடுத்துப்போம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸில் ஒரு 5 வர மாதிரி தான் எடுத்துப்போம். பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 2 5 இருக்கா? ஸோ அதனால் பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 0 to 9ல் எத்தனை 5s வரும்? 10 5s வரும். ஸோ டோட்டலாக 1 to 99ல் நமக்கு 25 வரும். சிம்லராக 100 to 200ல் எத்தனை 5 வரும்? 25 வரும். எப்படி அப்படின்னா நமக்கு 100 to 200ல் நமக்கு எங்கே நமக்கு 5 வரலாம்? எய்தர் 10th பிளேஸ் இல்லைனா யூனிட் டிஜிட்டில் வரலாம். 10th பிளேஸில் வரணும் அப்படின்னா என்ன வரும்? 150லேருந்து 159 வரைக்கும் டோட்டலாக எத்தனை 5s இருக்கும்? 10 5s இருக்கும். அதுக்கப்புறம் 105, 115 அப்படியே போயிட்டே நமக்கு என்ன வரும்? 195ன்னு இருக்கும். ஸோ இங்கே 155ல் 2 5 இருக்குமா? ஸோ இங்கே ஒரு 5 தான் கணக்கில் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே ஒரு 5 கணக்கில் எடுத்துப்போம். ஸோ 25s இருக்கும். ஸோ 201லேருந்து 260க்கு என்ன வரும்? 250லேருந்து 59 வரைக்கும் நமக்கு டோட்டலாக 10 5s இருக்குமா? அது இல்லாமல் நமக்கு என்ன வரும்? 205, 215, 225, 235, 245, 255. இந்த 255ல் ஒரு 5 தான் இங்கே கணக்கில் எடுத்துப்போம், ஒரு 5 எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால இங்கே ஒரு 255 எடுத்துப்போம். ஸோ 6. ஸோ டோட்டலாக இங்கே ஒரு 16 5s இருக்கும். ஸோ டோட்டலாக 56 5s நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A person buys 3 distinct articles P, Q and R for 3,330. ஸோ P, Q, R 3 ஆர்டிக்கிளும் சேர்த்து நமக்கு ப்ரைஸ் எவ்வளோ? 3,330. இஃப் P காஸ்ட் 25 more than R. ஸோ P உடைய காஸ்ட் என்னது? 25% more than R. ஸோ 1.25 எழுதிக்கலாமா? more than R. R காஸ்ட் 20% more than Q. So 20% more than Q. So 1.20 Q. Then what is the cost of P உடைய காஸ்ட் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே நம்ம in terms of Qல கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ Qக்கு இங்கே Q போட்டுக்கலாம். இங்கே Pக்கு என்ன எழுதலாம்? 1.25 into 1.2 Q அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ இங்கே 1.25 into 1.2 என்ன வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ 125 into 10ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1250ன்னு இருக்கும். 125 into 2னா 215 வரும். ஸோ 10 0 1 5 1500. ஸோ 3 digits தள்ளி புள்ளி வைப்போம். ஸோ 1.5 Q அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு P என்ன கிடச்சிருச்சு? 1.5 Q. R என்ன தெரியும்? 1.2 Q. ஸோ டோட்டலாக 1.5 1.2 2.7 ப்ளஸ் இங்கே ஒரு Q 3.7Q is equal to 333 So Q equal to 333 by 3.7 அப்படின்னு வரும். சரியா? நமக்கு கேட்குறது என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ஆஃப் P தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் P equal to 1.5 ஆஃப் Qவா? ஸோ 1.5 3/2ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு Q 333 by 3.7 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1ல் 2 ரிமைனிங் 1 6ல் 12 ரிமைனிங் 1 6ல் 1 5. ஸோ 16 6 5 1665 into 3 by 3.7. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் வரும். சால்வ் பண்ணால் 1350 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
Next பாருங்க, if a sum of a 2-digit number AB and CD is the 3-digit number ICE. So sum of 2-digit number AB னு ஒரு 2-digit number இருக்கு, CD னு ஒரு 2-digit number இருக்கு. அதனுடைய sum என்ன வருது? 1CE அப்படின்னு வருது. ஓகேவா? So where the letters A, B, C, D, E denote distinct digits, then what is the value of A? A உடைய வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே டிஸ்டிங்க் டிஜிட்ஸ், எதுவுமே ரிப்பீட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு என்னது? A plus C equal to 1Cன்னு அர்த்தமா? ஓகேவா? ஸோ A plus C equal to 1C அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம்? AC, ஸோ இங்கே 1C அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே 1Cயை நம்ம எப்படி எழுதலாம்? 10 plus Cன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா சியோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். ஸோ 10 plus Cன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? கிளியரா? ஸோ A plus C equal to 10 plus C. CC கேன்சல் ஆகிடும். பட் A equal to 10. இதான் ஆன்சரான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே B plus D ஈன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு டிஜிட் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே நமக்கு டிஜிட் தான். இங்கே நமக்கு எதுவுமே 2 டிஜிட் வர போகிறது இல்லை. இங்கே எக்ஸ்ட்ரா எனக்கு 1 வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டையும் எனக்கு ஆட் பண்ணுறப்போ மேலே எனக்கு 1 இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் B plus D equal to E அப்படின்னு டிஸ்டிங் டிஜிட் வர முடியும். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்னது? 1 plus A plus C is equal to 1Cன்னு அர்த்தம். அதாவது அதை 10 plus Cன்னு எழுதணும். இப்போ CC கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு என்ன ஆகிடும்? 1 plus A equal to 10ன்னு வரும். A equal to 9. ஓகேவா? ஸோ A itself எனக்கு இங்கே 10ன்னு வந்துச்சுன்னா 3 டிஜிட் நம்பராக மாறிடும். ஸோ A itself எனக்கு 10 வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே நம்ம 1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ A உடைய வேல்யூ எனக்கு என்னது? 9. ஸோ இங்கே கேட்டிருக்கிறதும் A உடைய வேல்யூ தான். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 numbers X, Y, Z are selected from the set of first 7 natural numbers such that X greater than 2Y greater than 3Z. How many such distinct triplets are possible? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ X greater than 2Y greater than 3Z. ஸோ X, Y, Z வேல்யூஸ் என்னது? 1 to 7 நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நான் இசட்டுக்கு 1 வச்சுக்கிறேன் வேல்யூ. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? 3ன்னு வருமா? அப்போது இட் மஸ்ட் இது 2Y எனக்கு 3யை விட கிரேட்டராக இருக்கணும். ஸோ இசட்டுக்கு நான் வேல்யூ 1ன்னு வச்சுக்கிட்டா அப்போ இங்கே ஒய்க்கு வேல்யூ 2வாக இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும்? 2 cross 2 4 greater than 3 அப்படின்னு கண்டிஷன் வரும். ஓகேவா? ஸோ இதை விட எனக்கு எக்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கணும். எக்ஸ் வேல்யூ எனக்கு என்னெல்லாம் இருக்கலாம்? 5, 6, 7 எது வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு டிஸ்டிங்க்ட் ட்ரிப்ளெட்ஸ் வேணும்னா எனக்கு கண்டிஷன்ஸ் என்ன வரும்? 5, 4 சாரி இங்கே என்னது 2 தானே அசியூம் பண்ணோம். ஸோ 5, 2, 1ன்னு வரும். இது ஒரு டிஸ்டிங்க்ட் வேல்யூ. அடுத்து 5 சாரி 6, 2, 1ன்னு ஒரு டிஸ்டிங்க்ட் வேல்யூ வரும். அடுத்து 7, 2, 1 அப்படின்னு ஒரு டிஸ்டிங்க்ட் ட்ரிப்ளெட் நமக்கு ஃபார்ம் ஆயிடும். 3 டிஸ்டிங்க்ட் ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆயிடுச்சா? அடுத்து இப்போ நான் Z-உடைய வேல்யூ 2ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் Z-உடைய வேல்யூ 2ன்னு வச்சுக்கிட்டா இங்கே என்ன வரும்? 3 into 2 6ன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே எனக்கு கிரேட்டர் தென் வேல்யூ வரணும். ஸோ இங்கே எனக்கு 6ஐ விட கிரேட்டர் தென்னா இங்கே எனக்கு 7 தான் வரணும். இங்கே 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்லை. ஸோ Z வேல்யூ என்னால் என்ன எடுத்துக்க முடியாது அப்படின்னா 2ன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இதே இது இப்போ நான் ஒய்யுடைய வேல்யூவை நான் 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஒய்யுடைய வேல்யூவை நான் 3ன்னு எடுத்துக்கிட்டா இங்கே என்ன வரும்? 2 3s are 6ன்னு வருமா? ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு 7ன்னு ஒரு வேல்யூ வரும். ஸோ 7 greater than 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எனக்கு ஒய்யோடைய வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே எனக்கு 7 இங்கே 3ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போது இங்கே எனக்கு 6ஐ விட இங்கே கம்மியான வேல்யூஸ் வரணும். பட் இங்கே 3 times வரணும். வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? என்ன இருக்குது? 1ன்னு போட்டால் எனக்கு இங்கே 3ன்னு வரும். ஸோ 3 7 greater than 6 greater than 3ன்னு வருமா? அப்போது எனக்கு இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன வந்துருச்சு? 7. ஒய் வேல்யூ என்னன்னு போட்டோம்? 3ன்னு போட்டோம். இசட் வேல்யூ என்னன்னு போட்டோம்? 1ன்னு போட்டோம். ஸோ 7 3 1. வேறு ஏதாவது கண்டிஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை டிஸ்டிங்க்ட் ட்ரிப்ளெட்ஸ் வரும்? இது 6. ஓகேவா? ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை டிஸ்டிங்க்ட் ட்ரிப்ளெட்ஸ்? 4 ட்ரிப்ளெட்ஸ் வரும். கிளியரா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த 3 ட்ரிப்ளெட்ஸ் எழுதிடுவோம். ஸோ வேறு ஆப்ஷன்ஸை நம்ம செக் பண்ண மாட்டோம். வேறு ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இங்கே நம்ம 3 to
இசட்டுக்கு 2ன்னு போட்டால் நமக்கு ஆப்ஷன்ஸ் வரவே வராது. ஓகேவா? பட் ஆனால் இங்கே ஒய்க்கு 2ன்னு ஃபஸ்ட்டு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ஒய்க்கு 3ன்னு போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்பையும் இங்கே நமக்கு எக்ஸ் கிரேட்டர் தன் ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ அதனால அது ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கிளியரா? அடுத்த கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A total cost of 4 oranges, 6 mangoes and 8 apples is equal to twice the total cost of 1 orange, 2 mangoes and 5 apples. அதாவது 4 oranges, 6 mangoes and 8 apples is equal to twice the total cost of 1 orange, 2 mango plus 5 apples. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும்? இங்கே 1 ஆரஞ்சு, இது 10 கிடையாது, இங்கே 1 ஆரஞ்சு. ஸோ இங்கே 2 ஆரஞ்சுன்னு இருக்கா, இங்கே 4 ஆரஞ்சுன்னு இருக்கும். ஸோ இதை நான் இங்கே கொண்டு வந்தால் இங்கே எனக்கு 2 ஆரஞ்சு அப்படின்னு வரும். ஸோ இங்கே 2 2 சார் 4 மேங்கோஸ்னு வரும். ஸோ இதை நான் இங்கே மைனஸில் கொண்டு வந்தால் ப்ளஸ் 2 மேங்கோஸ். ஓகே, இங்கே 2 5 சார் 10 ஆப்பிள், இங்கே 8 இங்கே போச்சு அப்படின்னா 10 minus 8 2 apples. ஸோ 2 2 காமனாக இருக்குது. ஆரஞ்ச் ப்ளஸ் மேங்கோ ஈக்குவல் டு ஆப்பிள். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். டோட்டல் காஸ்ட் ஆஃப் 3 ஆரஞ்ச் ப்ளஸ் 5 மேங்கோ ப்ளஸ் 9 ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் 4 ஆரஞ்ச் ப்ளஸ் 6 மேங்கோ ப்ளஸ் 8 ஆப்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதை சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் என்ன வரும்? இங்கே 4 ஆரஞ்ச், இங்கே 3 ஆரஞ்ச், இங்கே நான் கொண்டு வந்தால் ஒரு ஆரஞ்சு ஆகிடும். இங்கே 5 மேங்கோ, இங்கே 6 மேங்கோ, மேங்கோஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒரு மேங்கோ ஆகிடும். இங்கே 8 ஆப்பிள் இந்த சைட் கொண்டு வந்தால் எனக்கு இங்கே ஆப்பிள் ஆகிடும். ஸோ ஆரஞ்ச் ப்ளஸ் மேங்கோ ஈக்குவல் டு ஆப்பிள். இங்கேயும் எனக்கு ஆரஞ்ச் ப்ளஸ் மேங்கோ ஈக்குவல் டு ஆப்பிள் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 1 ஆரஞ்ச் அண்ட் 1 மேங்கோ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஓ ப்ளஸ் எம் ஈக்குவல் டு ஏ. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன கொஷினும் அதான், ஸ்டேட்மெண்ட்டும் 2 ஸ்டேட்மெண்ட்டும் அதான் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கிவன் அபவ் ஆவ் கரெக்ட்? போத் 1 and 2 ரெண்டுமே எனக்கு கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. லெட் பி அண்ட் கியூ பி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் பி லெஸ் தேன் கியூ அண்ட் பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு கே. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் கியூ that does not determine P and Q uniquely அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? P plus Q equal to K. P and Q பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? P less than Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் K that does not determine the P and Q uniquely. யூனிக்காக இல்லாமல் ரெண்டுமே வந்து வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி எந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் 3 வச்சுக்கலாமா? கே வந்து நான் 3ன்னு வச்சுக்கிறேன். கே 3ன்னு வச்சா எனக்கு PQ என்ன வரும்? 1, இங்கே 2. ஏன்னா எனக்கு இங்கே P லெஸ் தென் Qவாக இருக்கணும். ஸோ 1 லெஸ் தென் 2, 1 + 2 3ன்னு வந்துருச்சு. ஸோ யூனிக் வேல்யூ தான் வந்திருக்கு. வேறு எந்த வேல்யூஸும் என்னால் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 3ன்னு வர முடியாது. ஸோ அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறோம். 4. எனக்கு இப்போ 4 வேணும் அப்படின்னா இங்கே 1 3 அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ தான் எனக்கு என்ன இருக்கும்? P லெஸ் தேன் Qவாக இருக்கும். 1 + 3 = 4ன்னு என்னால் கொண்டு வர முடியும். இப்போ நான் 2 2ன்னு போட்டால் ஈக்குவல் ஆகிடும். ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் என்னால் எதுவுமே போட முடியாது. ஸோ இதுவும் எனக்கு யூனிக் PQ வேல்யூஸ் தான் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? 5 வரணும் அப்படின்னா எனக்கு என்ன வரணும்? இங்கே 2 3ன்னு போட்டால் எனக்கு 5 வருமா? ஸோ 2 லெஸ் தென் 3ஆகவும் இருக்கும். அல்லது 1 4ன்னு போட்டாலும் எனக்கு 5 தான் வரும். இங்கே எனக்கு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வருது, யூனிக் வேல்யூஸ் வரல. அதாவது பார்த்ததும் எனக்கு ஒரே இதில் இதான் என்னுடைய P, இதான் என்னோட Qன்னு சொல்ல முடியல. இங்கே டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது எனக்கு எந்த வேல்யூக்கு எனக்கு P வேல்யூ யூனிக்காக வராமல் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் கொடுக்குது? K5ன்ற வேல்யூக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் இஸ் கிவன் ஃபாலோட் பை 2 கன்க்ளூஷன் நம்பர் 1 and 2. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் த கன்க்ளூஷன். India is the world's largest producer of milk. Okay. India is the world's largest exporter of milk. India does not import milk. So statement நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? World's largest producer of milk Indiaன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா இம்போர்ட் பண்ணுறாங்களான்றதை நம்ம அதுலேருந்து கன்க்ளூட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்? நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor கன்க்ளூஷன் 2 follows. Clear? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க.
A question is given, so 2 statements, அதில் நமக்கு ரைட்டாக ராங்கா அப்படின்னு பார்க்கணும். What are the values of m and n, where m and n are natural numbers அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதான் கொஷின். ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நம்மளால் வேல்யூ m and n கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? m plus n greater than mn, m greater than n. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு நம்மளால் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியுமா எம்முக்கும் என்னுக்கும்? ஏன்னா நிறைய வேல்யூஸ் வரும், நிறைய பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் m and n is 24. ஸோ m and n 24னா நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்? 1 into 24, 2 into 12, 3 into 8, 4 into 6 அப்படின்னு பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த பாசிபிலிட்டிஸில் இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் வந்து m plus m greater than n வரணுமா? m plus n greater than m into n அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எனக்கு என்ன வரும்? 1 plus 24 greater than 1 into 24ஆ? இந்த ஒரு ஆப்ஷனில் மட்டும் தான் வரும். மற்ற ஆப்ஷனில் இங்கே பாருங்கள் 2 plus 12 14 வரும், 8 plus 3 கம்மியாக தான் வரும், greater than வராது. ஸோ எனக்கு இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டியில் தான் வரும். ஸோ அதுலேயும் m greater than n சொல்லிட்டாங்க. ஸோ m-ஓட வேல்யூ 24, n-ஓடைய வேல்யூ 1 அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ எனக்கு என்னது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டோடைய ஹெல்ப்பும் தேவைப்படுது. ஸோ த கொஷின் கேன் பி ஆன்சர்ட் பை யூசிங் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர், பட் cannot be answered using either one statement alone. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் இஸ் த டைம் ரெக்வயர்ட் டு டவுன்லோட் த சாஃப்ட்வேர்? அதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சைஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் இஸ் 12 megabytes. ஸோ சைஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் மட்டும் வச்சு நம்மளால் டவுன்லோட் டைம் சொல்ல முடியுமா? ஸோ நமக்கு இன்டர்நெட் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் சொல்ல முடியும் டைம் எவ்வளோ அப்படின்றது. ஓகேவா? இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தெரிஞ்சால் தான் நமக்கு எவ்வளோ சீக்கிரம் டைம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அலோன் வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த கொஷினுக்கான ஆன்சரை சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் த யூனிக் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேர் எக்ஸ் ஒய் ஆர் டிஸ்டிங்க்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்? ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பை ஒய் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பை ஒய் ஆடுன்றதுனா நமக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நம்மளால எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் 12னா நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கலாம்? 1 into 12 அல்லது 2 into 6 அல்லது 3 into 4, இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் பை ஒய் இஸ் ஆட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பை ஒய் எனக்கு ஆட் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எக்ஸ் 6 by 2 அப்படின்னா 3, இங்கே எனக்கு ஆட் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இங்கே 4/3 இண்டிஜராகவே வராது, இங்கே 12/1 எனக்கு ஈவனாக தான் வரும். ஸோ என்னுடைய ஆப்ஷன் இங்கே எக்ஸோடைய வேல்யூ 6, ஒய்யோடைய வேல்யூ 2 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணால் தான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும், தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, a certain amount was distributed among x, y and z. Who received the least amount? இதுதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, x received 4/5 of what y and z together received. x எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க? received 4/5 of what y and z received together. ஸோ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? y received 2/7 of what x and z received together. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு தான் என்னால் என்ன சொல்ல முடியும்? யார் லீஸ்ட் அமௌண்ட்டுன்றதை சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்மளால் தனி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு கூட சொல்ல முடியாமல் போகலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணால் எனக்கு இங்கே என்ன வரும்? 5x ஈக்குவல் டு 4y ப்ளஸ் 4z. ஸோ இங்கே எனக்கு என்ன வரும்? 7y இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2z. இங்கே நமக்கு என்னது? 5x இங்கே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது, இங்கே 7y இங்கே டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே y இன் டர்ம்ஸ் ஆஃப் x அண்ட் z இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? x ஈக்குவல் டு 4/5 ஆஃப் yக்கு இங்கே என்னது? 2/7 x ப்ளஸ் 2/7 z ப்ளஸ்
இசட்னு வந்துருமா? ஸோ இங்கே என்ன வரும்? இங்கே இசட், இங்கே இசட். ஸோ 2 + 7. ஸோ 9z by 7 வருமா? ஸோ 9z by 7. இங்கே 2x by 7 ப்ளஸ்ன்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ 4/5 உள்ளே போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 4/5. ஸோ இங்கே 4 2s are 8x by 35 ப்ளஸ் இங்கே 4/5னா 36z by 35. ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த எக்ஸ் இந்த சைட் கொண்டு போனால் நமக்கு என்ன வரும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் 36z. ஸோ இந்த 35 மொத்தமாகவே அங்கே கொண்டு போயிடலாமா? ஸோ 8x ப்ளஸ் 36z இஸ் ஈக்குவல் டு 35x. ஸோ இந்த 8 இங்கே போச்சு அப்படின்னா மைனஸில் போகுமா? மைனஸில் போனால் இங்கே நமக்கு என்ன வரும்? 27x. இங்கே 36zன்னு வரும். ஸோ 36z இஸ் ஈக்குவல் டு 27x. இதை நான் இப்போது 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3, இங்கே 4 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4z by 3. ஸோ இதிலேருந்து என்ன வந்துடும் நமக்கு? எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் இசட் அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் இசட் அப்படின்னு இங்கேருந்து நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே நமக்கு ஒய் எக்ஸ் இசட்டுன்னு இருக்குது. இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கும் இசட்டுக்கும் இங்கே எக்ஸுக்கும் இசட்டுக்கும் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? இங்கே எக்ஸுக்கும் இசட்டுக்கும் கிடச்சிருச்சு. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய்க்கானது கிடச்சிருமா? ஸோ 7y இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸுக்கு என்ன கிடச்சிருக்கு? 4z by 3 ப்ளஸ் 2z. ஸோ இங்கே 4 2s are 8z. ஸோ இங்கே 3 போச்சுன்னா 6zன்னு வருமா? 8z ப்ளஸ் 6z 14z by 3. இங்கே 7y. 21y equal to 14z. ஸோ 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 3. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? z equal to 3y by 2. ஸோ இதிலிருந்து நமக்கு z greater than y அப்படின்னு கிடச்சிரும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? x greater than z, z is greater than y. ஸோ இதிலிருந்து நமக்கு லீஸ்ட் யார்? y தான் லீஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் டுகெதராக இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் த ஆவரேஜ் மார்க் இன் அ கிளாஸ் ஆர் 60, then what is the number of students in the class? ஸோ ஆவரேஜ் மார்க் 16 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹையஸ்ட் மார்க் இன் த கிளாஸ் ஆர் 70 அண்ட் லோயஸ்ட் மார்க்ஸ் ஆர் 50. ஸோ ஹையஸ்ட் மார்க் 70, லோயஸ்ட் மார்க் 50ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஹையஸ்ட் அண்ட் த லோயஸ்ட் மார்க்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் டஸ் நாட் சேஞ்ச் த ஆவரேஜ். ஸோ ஹையஸ்ட் மார்க்ஸையும் லோயஸ்ட் மார்க்கையும் ரிமூவ் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையுமே வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ த கொஸ்டின் cannot be answered even by using both the statements together. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. There are 3 distinct prime numbers whose sum is a prime number. What are those 3 numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. their sum is less than 23. ஸோ 3 prime numbers இருக்குது. அதை ஆட் பண்ணால் நமக்கு prime number வரப்போகுது. sum less than 23 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதனால நான் 23க்கு கீழே இருக்கிற எல்லா prime நம்பர்ஸையும் எடுத்து எழுதுகிறோம். எடுத்து எழுதுனா என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்கள். 13, 17, 19, 23 இது எல்லாமே வரும். ஸோ இங்கே 2 கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நமக்கு ஏதாவது ஒரு 2 நம்பர் இருக்குது. மூணாவது நம்பராக இந்த 2 எழுதுகிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பராக ஆகிடும், ப்ரைம் நம்பராக வராது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். 3 + 5 8, 8 + 2 10ன்னு ஆகிடும். ஸோ இதே இது 7 + 5ன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன வரும்? 12ன்னு வரும். 12 + 2 14 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு இந்த 2 எங்கே சேர்த்தாலும் நமக்கு ஃபைனலாக வரப்போகிறது ஈவன் நம்பராக வரும். ஸோ அதனால் இந்த 2வை நம்ம இங்கே கன்சிடர் பண்ண முடியாது. நமக்கு என்னது? சம் லெஸ் தென் 23 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 23 கூட இன்னும் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண முடியாது. ஸோ அது வராது. 19 + 3ன்னு போட்டால் நமக்கு 22ன்னு ஆகிடும். அதோட இன்னும் ஏதாவது ஒரு நம்பர் ஆட் பண்ணுறப்போ நமக்கு சம் கிரேட்டர் தென் ஆகிடும். ஸோ அதனால 19ம் கிடையாது. ஸோ 17 எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகிடும்? சம் வில் பி greater than 23.
ஸோ அதனால் 17ம் வராது. இப்போ 13 எடுத்துக்கலாமா? 13 3 5னா என்னது? 13 + 8 அப்படின்னு வரும். ஸோ என்ன வரும்? 21 அப்படின்னு வரும். ஸோ 21ன்றது நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இந்த காம்பினேஷன் வராது. ஸோ அடுத்து எழுதுகிறப்போ 13 5 7 அப்படின்னு எழுதலாமா? 13 5 7 எழுதுகிறப்போ 25ன்னு வரும். ஸோ இட் வில் பி கிரேட்டர் தேன் 23. ஸோ அதனால 13ம் நமக்கு வராது. அடுத்து இந்த 4 காம்பினேஷன் எடுக்கணும். ஸோ 11 + 3 + 5 அப்படின்னு எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 11 + 3 + 5னா 11 + 8 19 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ லெஸ் தேன் 23 தான் ஓகே. அடுத்து 11 + 5 + 7 அப்படின்னு எழுதுனா இங்கே என்ன வரும்? 12. ஸோ கரெக்டாக நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு 23ன்னு வரும். ஸோ இந்த காம்பினேஷன் நமக்கு வராது. ஸோ 11 3 5 இந்த காம்பினேஷனில் தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஃபைனலாகவும் நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ லெஸ் தேன் 23ஆகவும் இருக்குது. இங்கே என்னது? 3 8 7 15ன்னு வரும். 15 நமக்கு ப்ரைம் நம்பருக்குள்ளே வராது. 3 5 7ன்னு எடுத்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த 3 டிஜிட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு லெஸ் தேன் 23ன்னு தெரியல அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. பட் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் நம்மளால் இப்போது ஆன்சர் சொல்ல முடிஞ்சது இல்லையா? ஸோ அதனால் we can be answered using statement 1 alone but cannot be answered using the other statement alone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷின் கேன் பி ஆன்சர்ட் பை ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அலோன் பட் cannot be answered using the other statement alone. அதாவது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் அன் இன்டிஜரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்னது? 2x + y is an integer. So 2x + y is an integer. x + 2y is an integer. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது? 2x + y is an integer அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு x + y ஏதாவது ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு இன்டிஜர் தான் வரப்போகுது ரெண்டுமே ஆட் பண்ணுறப்போ. ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2x + y பண்ணுறப்போ நமக்கு இன்டிஜராக வரணும். பட் ஆனால் x + yன்னு பண்ணுறப்போ இன்டிஜராக வராமல் ஏதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/3 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் தனியாக இன்டிஜர் ஒய் தனியாக இன்டிஜர்னு அவங்க சொல்லலை. ரெண்டும் ஆட் பண்ணுறப்ப தான் நமக்கு இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் எக்ஸ் வேல்யூ 1/3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஒய் வேல்யூ சேம் 1/3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் இருக்கணும் அப்படின்றதும் நமக்கு சொல்லலை. ஸோ நான் x = y = 1/3 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? 2/3 + 1/3 எனக்கு லாஸ்ட்டில் 3/3 = 1 இன்டிஜராக வந்துடும் இந்த கண்டிஷனுக்கு 2x + yக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பாருங்கள், எக்ஸுக்கு நான் 1/3ன்னு எடுத்துக்கிறேன். ஒய்க்கும் 1/3னா twice of 1/3 which is equal to 3/3 எனக்கு 1 அப்படின்னு இன்டிஜராக வந்துடும். பட் ஆனால் எனக்கு x + y இன்டிஜராக வருமானு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா எனக்கு x 1/3 ஒய்யும் 1/3. அப்போ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் 2/3ன்னு வரும். 2/3 எனக்கு இன்டிஜர் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு இது எனக்கு இன்டிஜராக தான் இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்றத என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு எக்ஸ் ஒய் நான் இங்கே இன்டிஜர் இல்லாமல் ஃப்ராக்ஷனாக வச்சேன் அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு இன்டிஜராக தான் வருது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. பட் எக்ஸ் + ஒய் மட்டுமே எனக்கு இன்டிஜரா இல்லை இன்டிஜர் இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் the question cannot be answered even by using both the statements together. So option D. Clear? Next question பாருங்க. A person buys 3 articles P, Q and R for ₹50. So P, Q, R 3 ஆர்டிக்கல் வாங்குறாங்க 50 ரூபாய்க்கு. The price of the article Q is 16. ஸோ ஆர்டிக்கல் Qவோட ப்ரைஸ் 16. அப்போ 50 - 16 இங்கே 34 rupees அப்படின்னு வந்துடும். Which is the least அப்படின்றது தான் கொஷின். What is the price of the article? Price of article Q is 16 which is the least. ஸோ இதோட ப்ரைஸ் தான் லீஸ்ட். அப்போ என்னது? என்னுடைய வேல்யூ P வேல்யூ greater than 16 இருக்க போகுது. R வேல்யூவும் greater than 16 இருக்க போகுது. What is the price of article P என்னது அப்படின்றது தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? Cost of P is not more than that of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது நமக்கு என்னது இப்போ p ஓட வேல்யூ greater than 16 r ஓட வேல்யூ greater than 16 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, p not more than that of r, அதாவது p less than r அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நமக்கு ரெண்டுமே greater than 16 16 தெரிஞ்சிருச்சு. இது 34, ஸோ 17 17 இருந்தால் 34னு வரும். அப்படி இல்லைனா இது 16 இது 18 இருந்தால் நமக்கு 34னு வருமா? ஓகேவா, ஸோ எனக்கு 17 17 இருந்தால் 34 வரும். பட் ஈக்குவல்னு சொல்லலை ஸ்டேட்மெண்ட் 1ல், p லெஸ் தென் r அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இது 16 இது 18 இருந்தால் எனக்கு 34னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? அதாவது p 16 r 18னு. ஓகேவா, ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் r இஸ் நாட் மோர் தேன் தட் ஆஃப் p அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ r இஸ் நாட் மோர் தேன் pனா r இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு p, not more than சொல்லியிருக்காங்க. ஸோ less than or equal to p. Which one of the following statement with respect to the above question and the statement கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்கலாம், 17 17 இருக்கலாம், இல்லை 16 18 இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு சேம் நமக்கு 17 17 இருக்கலாம், அப்படி இல்லைனா பியோடது 18 இருக்கலாம், கியூவோடது 16 இருக்கலாம். 16 இருக்கலாமான்னு கேட்டால் இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு இங்கே சொன்ன 16 தான் வந்து லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது கியூவோடைய ப்ரைஸ் தான் லீஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நமக்கு பியோடதும் கியூவோடதும் ஈக்குவல்ன்ற மாதிரி வந்துடும் 16ன்னு வச்சோன்னா. பட் அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா 16ன்னு வைக்க முடியாது. நமக்கு என்ன ஆப்ஷன் தான் வரும் அப்படின்னா p17 r17, இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ p ஈக்குவல் டு ஆராக இருக்கும் அப்படின்றது நம்ம எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதனால ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், PQ R and S appeared in a test அப்படின்னு சொல்லிட்டாங்க. has P scored more marks than Q, P Qவை விட நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா, இதுதான் வந்து கேட்குறாங்க கொஷின். அது எந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். a sum of marks scored by P and Q is equal to sum of marks scored by R and S அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ P plus Q equal to R plus Sன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை மட்டும் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது, P score greater than Qவா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அடுத்து பாருங்கள், sum of marks scored by P and S is more than sum of marks scored by Q and R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியுமா, அல்லது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியாதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இது நமக்கு ஈக்குவேஷன் 1, இது நம்ம ஈக்குவேஷன் 2. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இப்போது சால்வ் பண்ண போகிறோம். சரியா, எப்படி சால்வ் பண்ணலாம், 2 + 1ன்னு பண்ண போகிறேன். என்னது, P + S + P + Q greater than Q + R + R + Sன்னு பண்ண போகிறேன். ஏன்னா இது ரெண்டத்தோட வேல்யூவும் ஈக்குவல் தான், P + Q R + S. ஸோ அதனால் நான் இப்படி ஆட் பண்ணுறதுனால எனக்கு இங்கே greater than சிம்பிளும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஓகேவா, ஸோ இப்போ சால்வ் பண்ண என்ன வரும், 2P + S + Q greater than Q + 2R + S அப்படின்னு வருமா. ஸோ இங்கே SQ இங்கே SQ கேன்சல் ஆகிடும். அப்போ P மார்க் greater than R அப்படின்னு நமக்கு கிடச்சிருமா. ஸோ Pயோடைய மார்க் greater than Rன்னு கிடைக்கும். பட் ஆனால் இங்கே என்னது, P greater than Qவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே P + Qக்கு பதிலாக நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா R + S அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ P + S + R + S greater than இங்கே என்னது Q + R + R + S அப்படின்னு வருமா. ஸோ இப்போ இங்கே P + 2S + R greater than இங்கே Q + 2R + Sன்னு வரும். இங்கே R + Sக்கு பதிலாக இப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம், P + Qன்னு போட்டுக்கலாமா. அப்போ இங்கே டோட்டலாகவே நமக்கு என்ன கிடச்சிரும், P + 2Q இங்கே P + 2Q +
ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே பியும் ஆரும் கேன்சல் ஆகிடும், இங்கேயும் பியும் ஆரும் கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, எஸ் கிரேட்டர் தென் கியூ அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு பி கிரேட்டர் தென் ஆறு, எஸ் கிரேட்டர் தென் கியூன்னு தான் கிடைக்குது. ஆனால் இங்கே கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி கிரேட்டர் தென் கியூவா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியல, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையுமே வச்சு நம்மளால் இங்கே ஆன்சர் பண்ண முடியல. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஏஜ் ஆஃப் ஈச் பி அண்ட் கியூ இஸ் லெஸ் தேன் 100 years பட் மோர் தேன் 10 years. ஸோ ஈச் பி அண்ட் கியூடைய ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க, 10லேருந்து 100 வரைக்கும், அதாவது மோர் தென் 10 years அண்ட் லெஸ் தென் 100 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் யூ இன்டர்சேஞ்ச் த டிஜிட் ஆஃப் ஏஜ் ஆஃப் பி தென் த நம்பர் ரெப்ரசன்ஸ் த ஏஜ் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பியுடைய ஏஜ் எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ எப்படி எழுதலாம், 10x + y அப்படின்னு எழுதலாம். ஸோ கியூடைய ஏஜ் ஒய் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10y + x அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ், இதுதான் நமக்கு கொஷின். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ் பி மைனஸ் கியூ என்னது அப்படின்னு தான் கொஷினில் கேட்குறாங்க. ஏஜ் ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தேன் கியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் தயர் ஏஜஸ் இஸ் 11/6 டைம்ஸ் தயர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தயர் ஏஜஸ் கண்டுபிடிக்கலாமா, பி ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 10x + x, ஸோ 11x. ஸோ இங்கே 10y + y 11yன்னு வரும். ஸோ 11 டைம்ஸ் x + y, இதுதான் நமக்கு சம் ஆஃப் தயர் ஏஜஸ். டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ் என்னது, p மைனஸ் q. இங்கே p இஸ் கிரேட்டர் தென் qன்னு எடுத்துட்டோம். ஸோ p மைனஸ் q நமக்கு என்ன வரும், 10x - x 9ன்னு வரும். ஸோ 9x. இங்கே y - 10y - 9yன்னு வரும். ஸோ -y. ஸோ இதை வச்சு தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சம் ஆஃப் தயர் ஏஜஸ் இஸ் ஈக்குவல் டு 11/6 டைம்ஸ் நமக்கு ஏஜ் 9 டைம்ஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா. ஸோ 9 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே 2, இங்கே 11 கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 2 வந்துச்சுன்னா 2x + 2y இஸ் ஈக்குவல் டு 3x - 3y. ஓகேவா? ஸோ இங்கே 2 இங்கே போச்சு அப்படின்னா 3x - 2x எக்ஸ்ன்னு வரும். இங்கே 3y இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5y. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5y. நமக்கு என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ் 9 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்யா, நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 5yன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே 5y அப்படின்னு போட்டால் 5y - y 4y. ஸோ 36y அப்படின்னு கிடைக்கும். என்னது நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் தயர் ஏஜஸ் p மைனஸ் q. ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் உடைய ஆன்சர் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். ஒய் உடைய ஆன்சர் என்ன வரும், எக்ஸ் உடைய ஆன்சர் 1னா ஒய் உடைய ஆன்சர் 5 அப்படின்னு வரும். ஓகே, நமக்கு p உடைய ஏஜ் தான் கிரேட்டர்னு தெரியும். ஸோ அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது, இப்படி வராது. எக்ஸ் உடையது 5ன்னு வரும், ஒய் உடையது 1ன்னு வரும். ஸோ p உடைய ஏஜ் எனக்கு 51, y உடைய ஏஜ் எனக்கு என்ன வரும் 15 அப்படின்னு வரும். நமக்கு டிஃப்ரென்ஸ் தான் தெரியணும். ஸோ டிஃப்ரென்ஸ் நம்ம இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸ் இதிலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? இது நமக்கு தேவையில்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் நம்ம இதிலேருந்து PQலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்னது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A main statement is followed by 4 statement labeled P, Q, R and S. Choose the ordered pair of the statement where the first statement implies the second and the two statements are logically consistent with the main statement. First பாருங்க. Pradeep becomes either a director or a producer. ஒன்று டேரக்டர் ஆக முடியும், அப்படி இல்லைன்னா ப்ரொடியூசர் ஆக முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது டேரக்டர் ஆயிட்டாரு அப்படின்னா அவரால் என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூசராக ஆக முடியாது. ஓகேவா? ஸோ பிரதீப் பிகம்ஸ் எய்தர் அ டைரக்டர் ஆர் அ ப்ரொடியூசர். ஸோ பிரதீப் இஸ் அ டைரக்டர் அப்படின்னா நாட் அ ப்ரொடியூசர். ஸோ PS வருமா? அப்படி இல்லைன்னா பிரதீப் ப்ரொடியூசராக இருந்தார் அப்படின்னா டைரக்டராக இருக்க முடியாது. அப்போது QR. ஒன்று அவர் PS ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா QR வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லலாம். சாரி, P ஸ்டேட்மெண்ட்டையும் S ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லலாம். அப்படி இல்லைனா Q ஸ்டேட்மெண்ட்டையும் R ஸ்டேட்மெண்ட்டையும் தான் சேர்த்து சொல்ல முடியும். இது ரெண்டுமே கரெக்ட் தான். டேரக்டர் ஆகிட்டாரு அப்படின்னா ப்ரொடியூசர் ஆக மாட்டார். ஸோ SP கரெக்டு தான்.
அதை மாதிரி ப்ரொடியூசர் ஆகிட்டாருன்னா டேரக்டர் ஆக மாட்டாங்க. ஸோ ஆர்கியூவும் கரெக்ட் தான். ஸோ போத் எஸ்பி அண்ட் ஆர்கியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா, கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் பி மீன்ஸ் கிரேட்டர் தேன், கியூ மீன்ஸ் லெஸ் தேன். ஸோ பினா என்னது? கிரேட்டர் தேன். கியூ சிம்பிள்னா லெஸ் தேன். ஆர் மீன்ஸ் நாட் கிரேட்டர் தேன். நாட் கிரேட்டர் தேன்னா அப்போ என்ன சொல்லலாம்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிக்கலாமா? அடுத்து எஸ் மீன்ஸ் நாட் லெஸ் தென், அப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? டி மீன்ஸ் ஈக்குவல் டு. தென் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இங்கே என்ன கொடுக்குறாங்க? 2x, எஸ் என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3y. அடுத்து 3x ஈக்குவல் டு 4z. தென் என்னது? 9y கிரேட்டர் தென் 8z அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டானு நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? 3x ஈக்குவல் டு 4z அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இங்கே நமக்கு ஒய்யும் இசட்டும் தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? இசட்டை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4z/3ன்னு போடலாமா? 4z/3 விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3y. ஸோ இங்கே என்னது? 8z/3 greater than or equal to 3y. அதாவது 8z greater than or equal to 9y அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இங்கே பாருங்க 9y greater than 8z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக? அப்போ கரெக்ட் இல்லை, கிடையாது இல்லையா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் q 2y, qனா லெஸ் தென், எக்ஸ் லெஸ் தென் 2y, y என்னது? y r z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ y less than or equal to z. தென் x r z. அப்போது x less than or equal to z அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம செக் பண்ணணும். இங்கே என்னது? எக்ஸையும் இசட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா? இங்கே ஒய்ன்னு இருக்குது. ஸோ ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் லெஸ் தேன், இங்கே ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட்டுக்கு எக்ஸ் லெஸ் தேன் ட்வைஸ் ஆஃப் இசட் அப்படின்னு வரும். சரியா? இங்கே எக்ஸ் லெஸ் தேன் ட்வைஸ் ஆஃப் இசட்னு வருது. இங்கே எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்வைஸ் ஆஃப் இசட்டை விட லெஸ்ன்னு இங்கே சொல்லிட்டாங்க. அங்கே இசட்டே லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு 3, 14, 39, 84 ஸ்டார் 258. ஸோ இங்கே தான் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன வரும்? இங்கே 1 + 1 ஸ்கொயர் + 1 கியூப் இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 + 2 ஸ்கொயர் + 2 கியூப். ஸோ இங்கே என்னது? 8 + 4 + 2. ஸோ 8, 10, 14 வந்துருச்சா? ஸோ இங்கேயும் சேம் ஃபார்மேட் தான். 3 + 3 ஸ்கொயர் + 3 கியூப். இது 27, 9, 3 அப்படின்னு வரும். ஸோ 30, 39. ஸோ இங்கே 4, 4 ஸ்கொயர் 4 கியூப் ஃபார்மேட். ஸோ சிமிலர்லி இங்கே என்ன வரும்? 5, 5 ஸ்கொயர் 5 கியூப் ஃபார்மேட். ஸோ 5 கியூப் என்னது? 125, 5 ஸ்கொயர் 25 + 5. ஸோ 15, 1, 5. ஸோ 155 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாகவே இருந்திருக்கும், இல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இன் சம் கோட் லெட்டர்ஸ் PQRST ரெப்ரசன்ட் 4, 5, 10, 12, 15. இட் இஸ் நாட் நோன் விச் லெட்டர் ரெப்ரசன்ட்ஸ் விச் நம்பர். ஓகேவா? இஃப் Q - S = 2S and T = R + S + 3, then what is the value of P + R - T? அதான் கேட்குறாங்க. ஓகேவா? Q - S = 2Sன்னு இருக்கா? இந்த S இங்கே போச்சுன்னா Q = 3Sன்னு வருமா? ஸோ PQRST என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எனக்கு S நான் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? Q 12ன்னு வருமா? ஸோ S 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட Q வேல்யூ என்ன வரும்? 15ன்னு வரும். இது ரெண்டுமே வந்து நமக்கு இங்கே வேல்யூஸ்குள்ளே இருக்குது. சரியா? இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்னது? 4 இல்லைனா 5 இருக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நமக்கு என்னது? Qவோட வேல்யூ இருக்க போகுது 12 அப்படி இல்லைனா 15 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? T = R + S + 3. ஸோ T இங்கே இருக்குது. என்னது? R + S + 3. எனக்கு இங்கே S வேல்யூ 4 அப்படின்னா இங்கே என்ன வரும்? R + 7. இங்கே எனக்கு S வேல்யூ 5னா இங்கே T வேல்யூ R + 8 அப்படின்னு கிடச்சிருமா? ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே T வேல்யூ 7ஐ விட கிரேட்டர் தானாக வரணும். 7ஐ விட கிரேட்டர் தானாக வரணும்னா
10, 12, 15 வரணும். அப்போ இங்க எனக்கு R வேல்யூ என்னலாம் இருக்கலாம்? 3 3 இருந்தா 10 வரணும். பட் 3 உள்ள இல்ல. ஸோ அதனால 3 வராது. 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னு வைங்களேன். R வேல்யூ 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன வரும்? 7 + 5 12ன்னு வருமா? ஸோ எனக்கு 12 ஏற்கனவே இங்க Qக்கு வேல்யூ குடுத்துட்டோம். ஸோ 5வும் என்னால எடுத்துக்க முடியாது. ஸோ 7 விட கிரேட்டர் தானா வேணும்னா 15 தான் வரணும். அப்போ எனக்கு இங்க 8ன்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ R வேல்யூ 8ன்னு இங்க எங்கேயாவது இருக்கா? 8ன்னு ஏதாவது எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ என்னது? இந்த பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. இங்க எனக்கு 8 விட கிரேட்டர் தானா வரணும்னா எனக்கு R என்னவா இருக்கலாம்? 2ன்னு இருந்தா 10ன்னு இருக்கலாம். 2 பட் நம்பர் உள்ள இல்ல. ஸோ அதனால யூஸ் பண்ண முடியாது. ஸோ R நான் 4ன்னு யூஸ் பண்ணா எனக்கு இங்க 12ன்னு வந்துருமா? ஸோ R4 அப்படின்னா எனக்கு இங்க 12 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ மிச்சம் இருக்க ஒரே ஒரு நம்பர் 10. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிபிலிட்டி. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? வேல்யூ ஆஃப் P + R - T கேட்குறாங்க. P ஓட வேல்யூ 10, R ஓட வேல்யூ 4, T ஓட வேல்யூ 12. ஸோ 14 - 12 2. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் முடியுது. ஸோ ஈஸின்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 20, 25 கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா? அது எல்லாமே நம்ம ஈஸின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச கொஷின்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். பின்னாடி இருந்த கொஷின்ஸ்லாம் லைட்டாக ட்ரிக்கியானது. ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸியாக ஆன்சரபிளாகவே இருந்தது. ஸ்டேட்மெண்ட் பார்த்ததும் பயந்துட்டு ஆன்சர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் அட்டம் பண்ணுங்கள் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் இனிமேல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.